काषाय शोभिकमनीय शिखानिवेशम् चन्द्रद्वयोज्ज्वलकरं विमलोपलीतम् उद्यन्ति ये सनिभम् उल्लसद्भूतकुण्ड्रम् रूपं दवास्तीति राजति सोर्ममाग्र्ये पाषण्डसागुरमहाकुडवामुगाग्नि श्रीरङ्गराजशरणाम्बुजमूलदासगा श्रीविष्णुलोकमणिमण्टपमार्गदायी रामानुजो विजयते इति राजराजः எம்பெருமானார் தரிசனம் என்று இந்த சம்பிரதாயத்துக்கு நம்பெருமாள் பெயரிட்டு நாட்டி வைத்தார். அப்படிப்பட்ட எம்பெருமானாருடைய தரிசனம் நன்றாக தெள்ளத் தெளிவாக விபுலமாக சுலபமாக நாமெல்லாம் அறிந்து கொள்ளும் பொருட்டு சோழசம்பபுரம் தொட்டையாச்சார சுவாமியுடைய சத்சிஷ்யராக இருக்கக்கூடிய சீனிவாசாச்சாரிய சுவாமி யதீந்திரமத தீபிகா என்கிற ஒரு கிரந்தத்தை அனுகிரகித்தார். அதிலே 10 அவதாரங்கள் என்கிற ஒரு நிலையை அவர் தெரிவித்தார். அதிலே நாம் ஆச்சரியமான 6வது அவதாரத்தை அனுபவிக்க பெற்றோம் நினைக்கிறேன். அதாவது 3 அவதாரங்கள் பிரமாணத்திலே பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம் என்பது 3 அவதாரங்கள். அதற்கு மேற்கொண்டு இதிலே பிரமேயத்திலே 7 அவதாரங்கள். அந்த 7 அவதாரங்களிலே பிரகிருதி, அதன் பிறகு காலம், நித்திய விபூதி, தர்மபூத ஞானம், அதுபோல நமக்கு இருக்கக்கூடிய ஈஸ்வரன் என்ன, ஜீவாத்மா என்ன, இது எத்தனை தெரியாது. அதுல பிரகிருதி, காலம், நித்திய விபூதி, தர்மபூத ஞானம், இந்த 4 ஒரு தனித்தட்டு. இந்த 4 அச்சேதனம். சேத்தனங்கள் 2. அந்த சேத்தனங்கள் 2 எது? ஜீவாத்மாவும் பரமாத்மாவும். இதெல்லாம் திரவியம் என்று சொல்வார்கள். அப்ப பிரமேயத்தை 7ஆக பிரித்தார், பிரமாணத்தை 3ஆக பிரித்தார். 3 பிரமாணங்கள் தான் சப்த பிரமாணம், அனுமான பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம். மேற்கொண்டு பிரமேயத்தில் 7ஆக பிரித்தது திரவியம் அத்ரவியம் என்றும், சேத்தனம் அச்சேதனம் என்றும் நிறைய பிரிவுகள் உண்டு. ஒன்றும் சிரமம் கிடையாது. ஏன்னா இத்தனை பிரிவின் நம்ம இந்த அதனுடைய அர்த்தத்தை நம்ம கவனிக்காம நம்ம பிரிவு மட்டும் பார்த்தோம்னா பிரிவே பிரியாது. எதனால் அது வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு கொடுத்தோம்னா அப்ப பிரிவு தன்னடையே நமக்கு கிடைச்சிடும். ஆக திரவியம் அத்ரவியம். திரவியம் 1 கடைசியில பார்க்க போறோம். சாரி, திரவியம் 6 அது முதல்ல பார்க்க போறோம். அத்ரவியம் 1 கடைசியில பார்க்க போறோம். சரி, அப்ப அந்த திரவியத்துல முதல் 4 வகை அச்சேதனம், அடுத்த 2 வகை சேத்தனம். சேத்தனம்னா சைத்தன்யம் இருக்கக்கூடிய, அதாவது ஞானம் இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாவும் பரமாத்மாவும். அச்சேதனம் என்று சொல்லக்கூடிய பிரகிருதி, காலம், நித்திய விபூதி, தர்மபூத ஞானம். ஆனா அந்த அச்சேதனத்தை 2ஆ பிரிக்கிறார், ஜடம் அஜடம் என்று. அப்படின்னா ஸ்வயம் பிரகாசத்துவம் உண்டு, ஸ்வயம் பிரகாசத்துவம் உண்டு. ஆனா பிரகிருதியும் காலமும் ஸ்வயம் பிரகாசம் கிடையாது. நித்திய விபூதியும் தர்மபூத ஞானமும் ஸ்வயம் பிரகாசம் இருக்கு. இப்ப நம்ம தர்மபூத ஞானத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். இது 7வது அவதாரம். அதற்கு மேல 8 ஜீவாத்மா, அடுத்து 9 பரமாத்மா, 10 இந்த அத்ரவியம் என்று சொல்லக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய குணங்கள் பார்க்கணும். இப்ப இந்த தர்மபூத ஞானம் நேற்றுக்கு நம்ம நிறைய பார்த்தோம். தர்மபூத ஞானத்தின் விஷயத்தை இருந்தாலும் இந்த தர்மபூத ஞானம் வந்து ஸ்வயம் பிரகாசமா இருக்குமோனும், இதைத்தான் நேற்றுக்கு பெரியவாச்சான்களை குத்துவிளக்கரிய பாசனத்திலே ஒரு ஓடிட்டு ஒன்று காமிச்சாருன்னு சொல்லணும். அதாவது தனக்கு பிரகாசமாக ஆகவும் அவனுக்கு பிரகாசமாக இருக்கும் குத்து விளக்கே அப்படியே எழுதியிருக்காரு. இவ்வளவுதான் இருக்கு. அந்த குத்து விளக்குக்கு என்ன நிர்ணயம் கொடுக்கிறாருன்னா, தனக்கு பிரகாசமாக ஆகவும் அவனுக்கு பிரகாசமாக இருக்கும் குத்து விளக்கேன்னு இந்த வார்த்தையை தான் அவர் போட்டிருக்காரு. அப்ப குத்து விளக்குன்றது தன்னைத்தானே வெளிப்படுத்தும்
மற்ற பொருளையும் காட்டி கொடுக்கக்கூடிய தன்னை புத்திரர்களுக்கு உண்டோனோ அது நப்பின்ன பிராட்டுக்கு உண்டுன்னு தெரிவித்தார். ஆக பூத ஞானம் ஸ்வயம் பிரகாசம். அதே நேரத்துல அஜடம் சொன்னோம். சரி சுவாமி, அப்ப ஸ்வயம் பிரகாசம்னா இப்ப எனக்கு என்னுடைய தர்மபூத ஞானம். அப்ப இந்த தர்மபூத ஞானம் இன்னொருத்தருக்கு காட்டி கொடுக்குமான காட்டி கொடுக்காது. நேற்றுக்கு இந்த விஷயத்தை பார்த்தோம். இந்த தர்மபூத ஞானம் இன்னொருத்தர் காட்டி கொடுக்குமா? ஒரு புஸ்தகம் தெரிஞ்சுட்டேன். இப்ப என்னுடைய தர்மபூத ஞானத்தால அங்க ஒருத்தர் இருக்கார். அவர் என்னுடைய தர்மபூத ஞானத்தால அவர் தன்னுடைய இது புஸ்தகம் அவர் தெரிஞ்சு பார்த்தா தெரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனா அவர் புஸ்தகம் தெரிஞ்சுக்கிறான்னு நான் சொல்றேன். எதனால சொல்றேன்? எனக்கு தர்மபூத ஞானம் இருக்கு, அவருக்கும் தர்மபூத ஞானம் இருக்கு. நான் எப்படி தெரிஞ்சு கொண்டனோ அதே மாதிரி அவர் தெரிஞ்சு கொண்டு இருப்பார் என்கிற அனுமானத்தை வைத்துக் கொண்டு தெரிஞ்சு கொள்றேன் பார்த்தோம். அந்த நிலந்தது. அதுக்கு மேல ஆச்சரியமான சம்பிரதாய விஷயம் நேற்று பார்த்தோம். இதுதான் நம்ம சம்பிரதாயத்துல என்னன்னா, முத்துச்சிப்பியை பார்த்து இது வெள்ளின்னு சொல்றாங்க. முத்துச்சிப்பியை பார்த்து வெள்ளின்னு சொல்லி என்ன, இது இந்த சுவாமி ஆணித்தனமா சம்பிரதாய கொள்கையை இப்படிதான் சொல்றாரு. ஸ்ரீபாஷத்துல பிரதானமா இதைதான் எடுக்கிறார். முத்துச்சிப்பியை பார்த்து வெள்ளின்னு சொல்றாரு. அது உண்மையா பொய்யா? பொய்ன்னு சொல்லுவானோ? சுவாமி சொல்றாரு உண்மைதான். ஓரளவு அது உண்மைதான். ஏன்னா அது அந்த அந்த பிரமை இருக்கணும். பிரம்மா அப்படின்றது பிரமை இருக்கு இல்லையா? அதான் பிரமைன்னா ஒன்றை மற்றொன்றாக நினைக்கக்கூடிய ஒரு தன்மை. அந்த பிரமை இருக்கணும். அந்த பிரமை என்னன்னா, அதை நான் தெரிஞ்சு கொள்ற வரைக்கும் அந்த பிரம்ம உண்மைதான். அது பொய்ன்னு சொல்ல முடியாது. அது உண்மையே. அதே அது எப்படி பொய் எந்த நேரத்தில் அது மாறுறதுன்னா நல்லா பாருங்க. எதனால் அதனாலன்னா, என்னுடைய கண்ணுல தோஷம் இருக்கலாம், அல்லது அந்த விஷயத்திலேயே தோஷம் இருக்கலாம், அல்லது அந்த சூழ்நிலையில தோஷம் இருக்கலாம், அப்படின்னா வெளிச்சத்துல தோஷம் இருக்கலாம். இந்த தோஷத்தினால என்ன இருந்தது? அது மாறுபடுது. அப்ப எங்கேயோ இருந்தா அப்ப அது அப்பிராமான்யமானது. அதுவும் பிரமாணம் தான். இது வெள்ளி முத்துச்சிப்பியும் வெள்ளின்னு சொல்றதும் பிரமாணம் தான். அது எப்ப அப்பிரமாணமாகுதுன்னா, அது சரியா என்னமா என்னைக்குமே எந்த ஒரு வஸ்துவை பார்த்தாலும் அது வஸ்துன்னு முதல்ல தெரியும். அது உண்மை. அதற்கு மேல உள்ளுக்குள்ள போய் அந்த வஸ்துக்கு இருக்கக்கூடிய தன்மை என்ன, அந்த வஸ்து இருக்கக்கூடிய மேம்பட்ட தன்மை என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும். அதெல்லாம் மேற்பட்டு பின்னாடி வரக்கூடாது. இதையும் உண்மைன்னு தெரிவித்தார். அதற்கு மேல சரி சுவாமி, அப்ப இந்த தர்மபூத ஞானம் ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னு இன்னொருத்தர் என்ன சொல்றா, அது ஸ்வயம் பிரகாசம் கிடையாது. தன்னைத்தானே அது வெளிக்காட்டி கொடுக்காது. விளக்கு போல விளக்குக்கு ஏதாவது வேணுமா? யாரோ வேணுமா? யாரும் தேவையில்லை. விளக்குன்னு நம்ம பாத்திரம் தெரியணும். அது விளக்கு போல ஸ்வயம் பிரகாசம். ஆனா அவர் என்ன சொல்றேன்னா, இன்னொரு சுவாமி ஸ்வயம் பிரகாசம் கிடையாது, அஸ்வயம் பிரகாசம். தன்னைத்தானே காட்டி கொடுக்காதனர். ஞானம் பிரகாசிக்கும் மற்றொன்றின் உதவி தேவையில்லை என்கிறீர்கள் அல்லவா? இவர் சொல்றார். நான் சொல்றேன், இன்னொருத்தர் உதவி வேணுன்ற. இன்னொருத்தர் உதவி இருந்தா தான் இது பிரகிருதிக்கு இன்னொருத்தர் உதவி தேவை. அதே போல காலத்துக்கு இன்னொருத்தர் உதவி தேவை. தர்மபூத ஞானத்துக்கு இன்னொன்று உதவி தேவையில்லை. இது இல்லாம தெரியுமோனோ தேவையில்லைன்றார். ஏன் சுவாமி? அவசியம் கிடையாது. ஆனா இவர் ஒருத்தர் என்ன பண்றாரு, அவர் என்ன தெரியுங்களா, இல்ல இன்னொருத்தர் உதவி இருந்தா தான் தெரியுன்றார். கிடையாது. அதாவது சம்பித்து ஞானத்துக்கு நிறைய பேர் பின்னாடி சொல்றேன். நிறைய பேர் சம்பித்துன்னு ஒரு ஞானம் எடுத்திருக்காரு. யதீந்திரவத தீபிக்கால சீனிவாசாச்சாரி. சம்பித்துனா ஞானம் எதோடு விவகாரம் பண்ண போகிறதோ, அதாவது இது தீபம் விவகாரம்னா நம்ம ஏதோ வாசல்ல வீதியில ஏதோ சண்டை போட்டுக்கிறாள், அது இல்லை. அந்த விவகாரம் நீங்க சொல்லவே இல்லை. அது விஷயமே வேறு. இது சம்ஸ்கிருத விவகாரம். இந்த விவகாரம் என்னன்னா, இப்ப இது தீபம் என்பது விவகாரம், என்னுடைய ஞானம் இது தீபம் என்கிற விவகாரத்தை உருவாக்கி இருக்கு இல்லையா? என்னுடைய ஞானம் என்ன? இது விளக்கு, இது தீபம் தெரியுமா? அப்ப மற்றொன்று உதவி எதிர்பாராமல் தனக்கு அதீனமான இருக்கக்கூடிய விவகாரத்தையே உடையது. நானே பார்க்கிறேன். அது பார்க்கறே சுவாமி தீபம்னு சொல்றேன். வேற யாரும் தீபம் சொல்லணுமா? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல தீபம் தன்னை தீபம்னு காட்டி கொடுக்கிறது. ஆனா தனக்கு அது தீபம்னு அதுக்கு தெரியாது. அதுதான் சுயம் பிரகாசம். ஸ்வஸ்மை பிரகாசத்துவம் அதுக்கு கிடையாது. ஜீவாத்மாவுக்குத்தான் தானு தெரியும், தனக்குன்னு தெரியும். ஆனா இதுக்கு
தீபத்துக்கோ விளக்குக்கோ, தீபம் விளக்கு ரெண்டு ஒண்ணுதான். விளக்கு தன்னை காட்டு கொடுக்குமே தவிர தாயாரும் அது தெரியாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்க செய்து தன்னை காட்டு கொடுப்பதற்கு இன்னொன்னு எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப விளக்கு தன்னை இன்னும் மற்றொன்று எதிர்பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, மற்றொன்று எதிர்பார்க்கவில்லை. ஆனால் தீபம் தீபம் என்று தெரிவதற்கு இன்னொன்றை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது இந்திரியத்தை எதிர்பார்க்கும் அல்லவா. ஆமா, என் கண்ணை எதிர்பார்ப்பேன். கண்ணே இல்லைன்னா தீபம் தெரியுமா? கண்ணே இல்லை, கண்ணே இல்லைன்னு தீபம் தெரியுமா? அப்ப தீபம் இந்திரியத்தை எதிர்பார்க்கிறது. ஆனால் இந்த தீபம் இதன் சாவியான இன்னொன்றை எதிர்பார்க்குமா? எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் எடுக்கிறா பார்ப்போம், ரொம்ப ஜாகிரதையா கேட்கணும். இந்த தீபம் இதன் ஜாதியான இன்னொன்னு எதிர்பார்க்குமா? இன்னொன்னு அப்படின்னா, தீபம் தன்னை காட்டு கொடுக்கணுமோ, தன்னை காட்டு கொடுப்பதற்கு புரியத்துக்காக சொல்றேன். இருட்டு இருக்கு, இருட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கணும்? இருட்டை தெரிஞ்சுக்க முடியாதா? அப்ப விளக்கு போட்டோம்னா விளக்கை எதிர்பார்க்கறதும். அதே போல தீபத்தை நான் தெரிஞ்சு கொள்றதுக்கு இன்னொரு தீபத்தை எதிர்பார்க்குமா? அதாவது இன்னொரு தீபத்தை எதிர்பார்க்குமானா கிடையாது, இல்லை, தேவையில்லை. ஆனா ஒன்ன எதிர்பார்க்கறது இந்திரியத்தை தான் எதிர்பார்க்கிறது. இந்திரியம் தான் நம்முடைய கண். அந்த கண்ணை எதிர்க்கிறது. ஆக தீபம் சஜாதீயத்தை எதிர்பார்க்கவில்லை. சஜாதியான அதே சாத்தியில இருக்கிறது. இந்த சப்தங்கள்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அடிக்கடி சிவாஷத்துல வரும். சஜாதிய பேதம், விஜாதிய பேதம், சபத பேதம் அப்படின்னு வரும். சஜாதியம்னா அதே கோட்டில் இருக்கக்கூடிய, அதே சமயத்துல இருக்கக்கூடிய அதே ஜாதி, ஜாதி அதே ஜாதியில் இருக்கக்கூடியது எது? தீபம். அப்ப தீபம் இன்னொரு தீபத்தை எதிர்பார்க்கவில்லை. ஆனா தீபம் விஜாதியத்தை எதிர்பார்க்கறது, வேற ஜாதியை எதிர்பார்க்கறது. அந்த வேற ஜாதி எது? நம்முடைய இந்திரியம். என்ன பண்ணுதா? தீபம் தீபத்தை எதிர்பார்க்காது. தீபம் தன்னை காட்டி கொடுப்பதற்கு தீப சஜாதியமாக இருக்கக்கூடிய தீபத்தை எதிர்பார்க்காது. விஜாதியம், விஜாதியம்னா அந்த அந்த தீபத்தின் ஜாதியை தாண்டி வேறொரு ஜாதி இருக்கணும், அந்த ஜாதி எதிர்பார்க்கணும். அந்த ஜாதி தான் இந்திரியங்கள். அந்த இந்திரியங்கள் வேகாது. அப்ப ஒரு இந்திரியம் விவகாரம் பண்ணணும்னா அதுதான், அதாவது கண் விவகாரம் பண்ணணும்னா அதுதான் தீபம். கண் எதை பார்க்கறது? தீபத்தை பார்க்கறதுனோ. அப்ப அதை எதிர்பார்க்கணும் என்றால் விஷயத்தை தான் எதிர்பார்க்கறது. கண் எதை எதிர்பார்க்கறது? விவகாரம். அந்த விவகாரம் தான் விஷயம். அந்த விஷயம் தான் தீபம். இன்னொரு இந்திரியத்தை, சரி சுவாமி, இந்த கண்ணு இன்னொரு இந்திரியத்தை எதிர்பார்க்குமா? இதுக்கு சஜாதி என்பது. கண் என்பது ஒரு இந்திரியம். இந்திரியமான கண்ணு இன்னொரு இந்திரியத்தை எதிர்பார்க்குமா? அப்படின்னா சஜாதியத்தை எதிர்பார்க்குமான்னா எதிர்பார்க்கவே பார்க்காது. ஏன்னா இப்ப இந்த இந்திரியத்தை இன்னொரு இந்திரியம் என்ன அர்த்தம்னா, மூக்கு எதிர்பார்க்குமா? காதை எதிர்பார்க்குமா? இல்ல வாயை எதிர்பார்க்குமான்னா எதிர்பார்க்காது. விளக்கைத்தான் அது எதிர்பார்க்கும். ஆக இந்திரியம் தான் விவகாரம் பண்ண தன்னுடைய ஜாதியை எதிர்பார்க்காமல் விஜாதியத்தை தான் எதிர்பார்க்கிறது. அதே போல விஷயமும் தன்னுடைய ஜாதியான இன்னொரு விஷயத்தை எதிர்பார்க்காமல் விஜாத்தியமான இந்திரியத்தை தான் எதிர்பார்க்க. விஷயம்னாது தீபம். அப்ப தீபம் இன்னொரு தீபத்தை எதிர்பார்க்காமல் அதுக்கு விஜாத்தியமாக இருக்கக்கூடிய இந்திரியத்தை தான் எதிர்பார்க்குது. அதே போல இது இப்ப மூணாவது விளக்கின் வேலையை என்னன்னா, இருட்டை போக்குறதுன்னு விளக்க வேலை. சரி, விளக்க போகணும்னா இப்ப ஒரு விஷயம் தெரியும், விளக்க இருட்டை போக்குனால்தான் நமக்கு விஷயம் தெரியாது. ஆனா அதற்காக இப்ப விளக்கு எடுக்கிறார், இருட்டை நோக்கி விட்டு விளக்கு எதை எதிர்பார்க்கணும்னா ரெண்டு விஷயத்தை எதிர்பார்க்கிறது. என்னன்னா, விஷயத்தையும் எதிர்பார்க்கும், இந்திரியத்தையும் எதிர்பார்க்கிறது. இருட்டை போக்கி விட்டு விளக்கு எதை எதிர்பார்க்கிறது? ரெண்டு எதிர்பார்க்கிறது. விளக்கு ரெண்டு எதிர்பார்க்கிறது. ஒண்ணு விஷயத்தை எதிர்பார்க்கிறது, இந்திரியத்தை எதிர்பார்க்கிறது. இருட்டா இருக்கும் ஒரு இடத்தில் விளக்கை ஏற்றினேன். அப்ப என்னாச்சு? அந்த விளக்கை ஏற்றினோட இருட்டு போயிடுச்சு. அப்ப இந்த விஷயத்துக்காக இந்திரியத்தையும் விஷயத்தையும் எதிர்பார்க்கும். இந்த இரண்டும் இருந்தால்தான் பிரகாசமாக ஆகும். அப்ப ரெண்டு வேணும், இந்திரியத்தை எதிர்பார்க்கிறது, விஷயத்தை எதிர்பார்க்கிறது இல்லையா? அப்ப ஒன்று தெரிகிறது, எதுவாக இருந்தாலும் விவகாரத்துக்கு சஜாதியத்தை எதிர்பார்த்தது கிடையாது.
விளக்கோ தன்னுடைய ஜாதி எதிர்பார்க்கறது கிடையாது. இந்திரியமோ தன்னுடைய ஜாதி எதிர்பார்க்கறது கிடையாது. இந்திரியம் என்னன்னா கண்ணு. அந்த கண்ணு காது மூக்கு செவி இதை எதிர்பார்க்கல. ஆனா இந்திரியம் எதிர்பார்க்கறது சஜாதி விஜாதியத்தை தான். விளக்கு எதிர்பார்க்கறது விஜாதியத்தை தான். ஆனா வேறு ஜாதியை எதிர்பார்க்கறது. அப்படின்னா இந்திரியங்கள் விளக்கை எதிர்பார்க்கறது, விளக்கு இந்திரியங்களை எதிர்பார்க்கறது சொன்னார். சரி, ஏன் சுவாமி இதை சொல்ற? ஏன் சொல்றேன்னா அதே போல தர்மபூத ஞானம் பிரகாசப்படுத்த விவகாரம் பண்ண இன்னொரு ஞானத்தின் உதவி தேவையில்லை. அதுக்காக நான் சொல்லிட்டு வரேன். இத்தனை இதை சொல்லிட்டு இருக்கச்சு நீங்களுக்கு சந்தேகம் வரும். ஏன் சுவாமி இதை சொல்லிட்டு இருக்காரு? விளக்கு இன்னொரு ஜாதி எதிர்பார்க்கல, அதுவா இந்திரியங்கள் இன்னொரு ஜாதி எதிர்பார்க்கல, எதற்காக இதை சொல்லிட்டு இருக்காரு? தேவையே இல்லைன்னா ஒண்ணுமில்லை. அதே போல தர்மபூத ஞானம் இல்லையா, நம்முடைய தர்மபூத ஞானம் அது பிரகாசப்படுத்தணுமோ விவகாரம் வேணுமோ, அது இன்னொரு ஞானத்தை உதவி தேவையான தேவையில்லை. இதுதான் அவருடைய அர்த்தம். அப்பனா என்ன அர்த்தம்? அப்ப எதற்கெல்லாம் இன்னொரு உதவி தேவையில்லையோ அதே போல தர்மபூத ஞானம் மற்றொன்றின் உதவி தேவையில்லை. எதற்கு தேவையில்லை? என்ன பாத்துக்கோ, இப்ப விளக்குக்கு இன்னொரு விளக்கு தேவையா? தேவையில்லை. இந்திரியத்துக்கு இன்னொரு இந்திரியம் தேவையா? தேவையில்லை. அதே போல தர்மபூத ஞானத்துக்கு இன்னொரு ஞானம் தேவையில்லை. அதுவே ஸ்வயம் பிரகாசம். அதுதான் தெரிகிறது. அது ஸ்வயம் பிரகாசம். ஸ்வயம் பிரகாசமா இருக்குது. ஆக ஸ்வயம் பிரகாசம் என்று ஸ்தாபிக்கணும்னாலே மற்றொரு ஞானம் தேவையில்லை. இது போல இந்திரியத்துக்கு சஜாத்தியம் தேவையில்லை, விஷயத்திற்கு சஜாத்தியம் தேவையில்லை, தீபத்துக்கு சஜாத்தியம் தேவையில்லை. அதே போல தர்மபூத ஞானம் தான் எதை பற்றி விவகாரம் பண்ணப்படுகிறதோ அதிலே தன் அதீனப்பட்டு இருக்கிற சொல்லத்தான் எதிர்பார்க்கும். தவிர மற்றொன்றின் உதவியை எதிர்பார்க்கும். அது விவகாரம் பண்றது எதுவோ அதைத்தான் எதிர்பார்க்குமே தவிர மற்றொன்னு அது எதிர்பார்க்காது. ஒரு பொருள் விவகாரம் பண்ணணும் என்றாலே தன்னுடைய ஜாதியை எதிர்பார்ப்பாராமல் விவகரிக்கும். இதான முக்கியம். ஒரு பொருள் விவகாரம் ஒன்று காட்டி கொடுக்கக்கூடிய தன்மை, அந்த காட்டி கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குனாலே அது தன்னுடைய ஜாதி எதிர்பார்க்காமல் மற்றொன்றுதான் எதிர்பார்க்கும். இதான் முக்கியம். சரி, வேஞ்சனம். ஆக தர்மபூத ஞானமும் மற்றொரு ஞானத்தை எதிர்பார்க்காமல், அதாவது தன்னை போல் இருக்கிற ஒரு ஞானத்தை எதிர்பார்க்காமல் வேறு ஒன்றுதான் எதிர்பார்க்கும். எதுன்னா எது எதிர்பார்க்கும்? கர்மாவையும் கர்த்தனை நிறைய பார்த்தோம். வேதாந்த தேசிகர் சாபித்தார் சொல்லி கர்மா கர்த்தா, அந்த கர்மாவையும் கர்த்தாவையும் எதிர்பார்க்கும். கர்மா எது, கர்த்தா எது? கர்த்தானா நான் ஜீவாத்மா, ஜீவாத்மா தான் கர்த்தா. கர்மா எது? அப்ப கர்மாவையும் கர்த்தாவையும் எதிர்பார்க்கும். யார் கிரகிக்க போறாரோ அவரை எதிர்பார்ப்பார் அப்படின்னு தெரிவித்தார். இப்ப சின்ன ஆட்சேபம். அங்கங்க இந்த இவ்வளவு வருவார். அதாவது நமக்கு சிவபாஷத்தில் அடிக்கடி எடுப்பார். கௌதஸ்புதால்னு பேரு. இல்ல அவர் சித்தாந்தி. சித்தாந்தின்னா விஷயத்தை சொல்றவர், சாஸ்திர வாக்கியத்தை கூத்த சொல்றார். அந்த சித்தாந்தி சொல்லக்கூடிய ஒரு தன்மையை எதிர்த்தட்டா பேசிட்டே இருப்பார். அந்த எதிர்த்தட்டா பேசிட்டு இருக்கா இல்லையா, அவரையும் சேர்த்து சொல்லுவாங்க. எது சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி இங்க ஒருத்தர் ஆட்சேபம் பண்றார். ஆட்சேப சுவாமி என்ன ஆட்சேபம் பண்றாருன்னு பார்ப்போம். அதாவது கண் என்பது ஒலி இந்திரியம். நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க என்ன சொன்னீங்க? சஜாத்திய உதவி தேவையில்லை, விஜாத்தி என்ன தேவை? அதாவது அதோடு ஜாதியோடு இருக்கக்கூடியது உதவி தேவையில்லை, வேறு ஜாதியோட உதவிதான் தேவைன்னு சொன்னிடணும். இல்லையே, அது பொருந்தலையே. ஏன் பொருந்தலன்னு சொல்றாங்க அவரே. கண் என்பது ஒலி இந்திரியம். கண் இந்த பொருளை பார்க்கணும் என்றாலே வெளிச்சத்தை எதிர்பார்க்கறது இல்லையா? கண் ஒரு பொருளை பார்க்கணும். எல்லாம் பார்த்துட்டு இருக்கணும், வெளிச்சம் இருக்கணும். வெளிச்சம் இருந்தாலும் பார்க்க முடியும், வெளிச்சத்தை எதிர்பார்க்கறது இல்லையா? அப்ப கண்ணு ஒரு வஸ்து, வெளிச்சம் ஒரு வஸ்து, ரெண்டுமே தேஜஸ் பதார்த்தங்கள். ரெண்டுமே தேஜஸ் பதார்த்தங்கள். அப்ப ரெண்டுமே தேஜஸ் பதார்த்தங்கள் இருக்கபடியாலே அப்ப கண்ணு வெளிச்சத்தை எதிர்பார்க்கறதுன்னா சஜாத்தியத்தை எதிர்பார்க்கறதுன்னு வருது. அதோட ஜாதியா, ஏன்னா கண்ணும் தேஜஸ் பதார்த்தம், அதே போல ஒளியும் தேஜஸ் பதார்த்தம். ரெண்டுமே தேஜஸ் பதார்த்தமா இருக்கிறபடியாலே கண்ணு ஒளியை எதிர்பார்க்கறது, பிரகாசத்தை எதிர்பார்க்கறதுன்னு
எப்ப எதிர்பார்க்கிறதோ அப்ப சஜாதி அதனுடைய ஜாதி எதிர்பார்க்க வந்துட்டோம். இல்ல இல்ல, அப்படி நீங்க நினைக்க வேண்டாம். கண் போஷிக்கப்படுகிறது தேஜஸாக. எக்ஸலண்டா எடுத்துக்காங்க. கண் போஷிக்கப்படுகிறது தேஜஸ்தான். அப்படின்னா வெளிச்சமும் தேஜஸ் பதார்த்தம் தான். அப்ப சதாச்சிதை எதிர்பார்த்ததே என்ற ஆட்சேபம்னா இதில் கண் என்பது வெளி இந்திரியத்திலிருந்து உருவான பொருள் அல்ல. ஆனா பாருங்க, வெளி இந்திரியம் உருவான போஷிக்கப்படும் பொருள். கண் என்பது தேஜஸ் பதார்த்தம் அல்ல, போஷிக்கப்படும் பொருள். ஏன்னா அதிலிருந்து அது உற்பத்தி ஆகல, வெறுமனே போஷிக்கப்படுகிறது, அவ்வளவுதானே தவிர அப்ப ரெண்டும் தேஜஸ் பதார்த்தம் என்பது கிடையாது. கண்ணும் அதே போல வெளிச்சமும் பிரகாசமும் ஒளியும் தேஜஸ் பதார்த்தம்னா வேறு கிடையாது. அதனால இப்ப ஏன் கிடையாதுன்னா கிடையாது, கண்ணு தேஜஸ் பதார்த்தமா கிடையாது. அதனால ரெண்டும் சஜாத்தியம் கிடையாது, சஜாத்தி கிடையாது, ஒரே ஜாதி கிடையாது, வெவ்வேறு ஜாதி கிடையாது. இப்ப இது வரைக்கும் ஒரு முடிச்சுட்டார். முடிச்சதுக்கு அப்புறம் இனிமே எதெல்லாம் கிடையாது கிடையாதுன்னு பார்க்கணும். எந்தெந்த மதத்துல என்னென்ன ஞானத்தை பத்தி தான் எழுத முடியாது. ரொம்ப சுத்தமா சொல்றேன். அதாவது ஞானம் சனிதம், இது பௌத்தருடைய வாதம். பௌத்த மதம் இருக்கணும், 4 ஆச்சாரியர்கள் பௌத்தர்களுக்கு. அந்த 4 ஆச்சாரியர்கள் கடைசியா சொல்ற ஞானம் சனிகம். சனிகம்னா பௌத்தம் சொல்றது அந்தந்த நிமிடம் ஞானம் அவ்வப்போது போயிடும். இப்ப உங்களை பார்த்துட்டு இருக்கணும், ஒரு வார்த்தை சொல்றேன்னு, இந்த வார்த்தை சொன்ன உடனே அந்த வார்த்தை ஒரு 2 நிமிஷம் தான், 2 நிமிஷம் கூட இல்லை, அரை செகண்ட் அரை வினாடி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அந்த வார்த்தை போயிடும், வேறு வார்த்தை வரும். அப்ப என்னன்னா ஞானம் க்ஷணிகம். இப்ப இருக்கக்கூடிய ஞானம் அடுத்த நிமிடத்தில் இருக்காது. அடுத்த நிமிடத்தில் இருக்கக்கூடிய ஞானம் அதுக்கு அடுத்த நிமிடத்தில் இருக்காது. இது யார் சொல்றது? பௌத்த மதம் சொல்றது. ஞானம் சனிக விஞ்ஞானவாதம்னு பேர். இதெல்லாம் ஸ்ரீபாஷத்தை எடுத்திருக்கார். நம்ம மேற்கொண்டு பகவத்கீதை பார்க்க போறோமோ, முதல் சீயப்பதிப்படி, 2ஆம் சீயப்பதிப்படி, 3ஆம் சீயப்பதிப்படி, அதற்கு மேலே ஆகமத்தும் மதங்கள் 17 நம்பில் எடுக்கிறார். அந்த 17 மதங்கள் ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்காரு. அங்க அடைய விரிவாக சொல்லு ஸ்ரீபாஷத்தை எடுத்து என்னென்ன 17 மதங்களை என்னென்ன வகைன்னா உயர்வரவியல் இது பூர்த்தியா அந்த அவதாரம் எடுக்கிறார். அப்ப பார்க்கலாம். இப்ப ஞானம் சனிக்கம்னா இல்லையா, பௌத்த மதம் படி இப்ப இருக்கிற ஞானம் அடுத்த செகண்ட் இருக்காது, அடுத்த செகண்ட் இருக்கிற ஞானம் அடுத்த செகண்ட் இருக்காது அப்படின்னு சொல்றா இல்லையா. அவ்வப்போது போயிட்டு அப்ப இந்த நிமிடத்துல வர ஞானம் அடுத்த நிமிடம் என்கிறார். ஏன்னா 2 நிமிடத்துக்கு முன்னாடி பார்த்த ஞானம் இப்ப இல்லையே, புதியதா ஞானம் வருதுன்றாரு. அப்ப நாங்க சுவாமி இப்ப இவ பார்த்துட்டு இருக்கேன், இவ இல்லையா? இல்ல, வேற ஒருத்தர் புதுசா வராது. அந்த மாதிரி புதுசா ஞானம் வருதுன்ற இல்லையா, அந்த ஞானம் என்கிறார் இல்லையா. அப்ப 2 நிமிஷம் கழிச்சுதான் ஞானம் வருதுன்னா அந்த ஞானம் சனிக்கும். இது பௌத்த மதவாதம். அந்த சனிக்க விஞ்ஞானவாதம் என்றது தள்ளப்பட்டது. ஏன்னா தர்மபூத ஞானம் நமக்கு என்ன தெரியுது? சாஸ்வதமா இருக்கு, ஸ்வயம் பிரகாசமா இருக்குன்னு பார்த்துக்கோமோ. அப்ப சனிக்க விஞ்ஞானவாதம் என்று சொல்லக்கூடிய பௌத்த மதத்துடைய வாதம் தள்ளப்பட்டது. இது முதல். 2வது, இந்த ஞானம் 3 நிமிடத்துக்கு வரும். அந்த ஞானம் வேறு. அப்படின்னா அர்த்தம், சனிக்கம்னு சொன்னார் 3 கணங்கள் தான் இருக்கும். இது நையாயிக்க மதம். முதல்ல பார்த்தது பௌத்த மதம், இப்ப சொல்றது நையாயிக்க மதம், நியாயசாஸ்திரம். அந்த நியாயிக்க மதம் என்ன சொல்றேன்னா 3 கணங்கள் தான் இருக்குன்னா, 3 கணங்களா இருக்கு. ஸ்வயம் பிரகாசம் நம்ம பார்த்துட்டு போனோம். தர்மபூத ஞானம் எப்ப ஸ்வயம் பிரகாசமோ அப்ப அதுவும் தள்ளுபடி. அதுக்கப்புறம் இன்னொன்னுன்னா ஞானமே ஆத்மா, ஞானம் உடையது ஆத்மா கிடையாது. இது ஒரு மதத்துல சொல்ற. ஞானமே ஆத்மா, ஞானம் உடையது ஆத்மா கிடையாது அப்படின்ற இல்லையா. அந்த மாதிரி கிடையாது. ஞானம் உடையதும் ஆத்மா, ஞானமே ஆத்மா. 2 தன்மை உண்டு ஆத்மாவுக்கு. ஆத்மா ஞானம் உடையதாகவும் இருக்கும், ஞானமாகவும் இருக்கும். இதுதான் பிரதானம். இது ஆத்மா ஞானமாகவும் இருக்கும், ஞானம் உடையதாகவும் இருக்கு இல்லையா. இது அதே போல இதுவும் தள்ளுபடியா இருக்கு. 2மே உண்டுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் முத்துச்சிப்பில கொஞ்ச நேரம் நீதி பார்த்தோம்னு, முத்துச்சிப்பில வெள்ளி பலபரக்கும் பார்த்தோம்னா அது பொய்தான்னு சொன்னோம். முத்துச்சிப்பி அது வெள்ளி கிடையாது, ஆனா வெள்ளி பலபரக்கும் பார்த்தோம்னா அது பொய்னா. அதே போல அவர் என்ன சொல்றாருன்னா, முத்துச்சிப்பியில் வெள்ளி பலபலக்கிறது எப்படி பொய்யோ அதே போல உலக மாத்திரம் நமக்கு பலபலக்கிற மாதிரி பொய்யா இருக்கு.
வெறுமனே விவகாரத்துக்காக பலபலக்கிறது அப்படின்னு சொல்லி இதான் மாயாவாதம்னு பேரு. நேற்றுக்கு ஒண்ணு காணல் நீர்னு பார்த்தோம். காணல் நீர் இப்ப நம்ம பார்த்தோம்னா தண்ணி இருக்கிறமா தெரியும், கிட்ட போனா தண்ணி இருக்காது. சரி, இன்னைக்கு பார்த்தேல சுவாமி, நாளைக்கு உங்களுக்கு அந்த காணல் நீர் தெரியாம இருக்கணுமே. ஏன்னா பிரியத்துக்கு அவங்க சொல்றேன், கொஞ்சம் நேற்றுக்கு ராத்திரி ஒரு அறைக்குள்ள போனேன். போடும்போது கயிறு இருந்ததே பாப்பன்னு நினைச்சுட்டேன், பயந்துட்டேன். உடனே ஒருத்தர் சுவாமி வந்தாரு, விளக்க போட்டார். சுவாமி இது கயிறு சுவாமின்னா. சரி கயிறு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் பயப்படாதான் நேரம் கிளாடி போயிட்டேன். அடுத்த நாள் வந்தேன், அந்த கயிறு அங்கேயே இருக்கு. அப்பவும் இருட்டு, அந்த கயிறு அங்கேயே இருக்குன்னா பாம்புன்னு நினைப்பானா? நேற்றுக்கு நான் தெரிஞ்சுட்டேன். அப்ப என் கண்ணுக்கு இது பாம்புன்னு தெரியாது, பாம்புன்னு தெரியாது. ஆனா முதல் நாள் பாம்புன்னு தெரிஞ்சது. அதே போல இப்ப காணல் நீர் பாக்குறேன். காணல் நீர் முதல் நாள் மத்தியானம் 12 மணிக்கு பார்த்தேன். நல்ல சூரிய வெளிச்சம் இருக்கச்சுதான் காணல் நீர் தெரியும், ராத்திரி தெரியாது. அந்த காணல் நீரை பார்த்தேன். பார்த்த உடனே கிட்டக்க போனா தண்ணி சாப்பிடாம இல்ல, தீர்த்தமே இல்லைன்னு ஆயிடுத்து. இது காணல் நீர் பொய் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். அடுத்த நாள் போறேன், அதே 12 மணிக்கு போறேன். அப்போ அந்த காணல் நீர் தெரியாது. முதல் நாள் தான் அது காணல் நீர், அது தண்ணி கிடையாதுன்னு தெரிஞ்சு தோணும். அப்ப அடுத்த நாள் தெரியப்படாது, தெரியறது. ஆனா கயத்த பாம்பா பார்க்கட்டு முதல் நாள் பாம்பா தெரிஞ்சது, அடுத்த நாள் கயிறா தான் தெரிஞ்சது. ஏன்னா முதல் நாள் பாம்பா தெரியச்சே ஒரு சுவாமி விளக்க போட்டு, சுவாமி இது கயிறு இது பாம்பு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் என் புத்தி மாறிடுச்சு. உடனே இது கயிறுன்னு பார்த்து அடுத்த நாள் கயிறுன்னு தெரிஞ்சுடுச்சு. கயிறுன்னு தான் பார்த்திருக்கேன். அதே போல காணல் நீரை காணல் நீர்னு பாக்குறேன்னா காணல் நீர் தான் பாக்குறேன். அது இல்ல அது தண்ணி தான் பார்த்துட்டு இருக்கிறது வர அது தண்ணி இல்லைன்னு தெரியறதுன்னா தெரியல. அத போலதான் இந்த பிரபஞ்சமெல்லாம் உண்மைன்னு நினைச்சிருக்கு, இது பொய். இதான் மாயாவாதம், இதான் மாயாவாதம். அந்த மாயாவாதம் இதையும் இல்லைன்னு ஆயிடுச்சு. ஏன்னா தர்மபூத ஞானம் ஸ்வயம் பிரகாசம், தர்மபூத ஞானம் ஸ்வயம் பிரகாசம். அதனால அந்த மாயாவாதம் நிரசிக்கப்பட்டது இந்த தர்மபூத ஞானத்தில். மேலும் ஞானம் மற்றொன்றினால் தான் பிரமாணமாக இருந்தது. ஐயாயிரவாதம் ஞானத்தை நம்ம நிரூபிக்கணும்னா இன்னொரு ஞானம் என்ற தேவையில்லை. மற்றொன்றினால அதை நிரூபிக்கிற அவசியமே கிடையாது. அந்த மாதிரி இது நையாயிக மதம். நையாயிரத்தில் என்ன சொல்லியிருக்கான், என்ன சொன்னா ஞானம் சடிக்கம் 3 நிமிஷம் தான் இருக்குன்னா அந்த வாதம் தள்ளுபடி ஆயிடுச்சு. அதே நையாயிக்கன் மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா, இல்ல இந்த ஞானம் மற்றொன்றினால் தான் பிரமாணமாகும்னா கிடையாது, ஞானம் சொதகா பிரமாணம் அப்படின்னு தெரிவித்தார். அந்த வாதமும் தள்ளுபடி ஆயிடுச்சு. அப்ப ஞானம் என்பது சொத பிரமாணம், எல்லாமே உண்மையான ஞானம். எல்லாமே நேற்றுக்கு ஒன்று வாதம் ஒண்ணும், முத்துச்சிப்பியில் வெள்ளி இருப்பது கூட உண்மையான ஞானம். எது வரைக்கும் உண்மை, அதை நான் தெரிஞ்சு கொள்ளாத வரைக்கும் உண்மையான ஞானம். சுவாமி அப்படிதான் எடுக்கிறார். இப்ப கயத்தை பார்த்து பாம்புன்னு சொன்னேன், அது பொய் தானே. நம்ம சாமானியம் என்ன சொல்லுவா, பொய்ன்னு சொல்லுவா. சுவாமி அது மெய்யன்றார். அது என்ன சுவாமி உண்மை? என்ன இவனுக்கு அது தெரியலையேனோ, இவன் அதை தெரிஞ்சு கொள்ளாத வரைக்கும் அது உண்மைதான். ஏன்னா அதே அந்த கயத்தை பார்த்து பாம்புன்னு சொன்னானே, தூணை பார்த்து பாம்புன்னு சொன்னானா? அப்ப பாம்புக்கும் கயத்துக்கும் சம்பந்தம் இருக்கணும். ஏதோ நெருங்கின சம்பந்தம் இருக்கிறபடியால ஓரளவுக்கு அது உண்மைதான். அதை நீ பொய்ன்னு சொல்லாததைத்தான் முக்கியமான நம்ம சம்பிரதாயத்தை முக்கியமானது இது. தெரிகிறாரியா? ஆக நையாயிக மதமும் இந்த ஞானம் சொதப்பிரமாணம், ஞானமும் உண்மைதான். நையாயிக மதம் தள்ளப்பட்டது. அடுத்து ஞானமாத்மா, ஆத்மா ஞானமாக இருப்பார், ஆனால் ஞானம் உடையவராக இருக்க மாட்டது. அத்வைத மதம். அத்வைத மதம் ஞானம் உடையவராக மதிக்கு தானே பார்த்தோம். ஆத்மாவுக்கு ஞானம், ஆத்மாவே ஞானம், ரெண்டும் உண்டு. ஆத்மாவுக்கு ஞானம், ஆத்மாவே ஞானம். ஆத்மாவுக்கு 4வது வேற்றுக்கொண்டு ஆத்மாவே இது இருக்கணும். அப்ப இது ரெண்டுமே இருக்கிறது, ரெண்டுமே உண்டு. ஆனா அவ என்ன சொல்றா, அத்வைத்தை என்ன சொல்றா, ஆத்மாவுக்கு ஞானம் கிடையாது, ஆத்மாவே ஞானம். இப்ப அப்படின்னு ஆத்மாவுக்கு ஞானம் இருக்க, சுயம் பிரகாசம் இருக்கு. அதனால அத்வைதவாதமும் தள்ளப்பட்டது. சரி சுவாமி, இப்ப அடுத்த கேள்வி, ஞானம் 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 சொல்றே, ஞானம் நித்தியம்னு சொல்றது அப்படின்னா, நான் மயக்கமா இருக்கச்சே அந்த ஞானம் வேலை செய்யலையே. முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நான் மயக்கமா இருக்கணும். மயக்கமா இருக்கச்சே எங்கேயோ ஒரு அதே பார்த்தேன், பயந்துட்டேன், அப்படியே கேள்விட்டேன்.
சுவாமி மயக்கம் வந்து தண்ணி தெளிச்சு எழுப்புறான்னு சொல்லுவோம். ஆனா அது வரைக்கும் நான் மயக்கமா இருக்கேன்னு அப்ப ஞானம் இருக்கா இல்லையானோ? அப்ப ஞானம் நீங்க என்ன சொன்னீங்க? நித்தியம்னு சொன்னீங்க. எப்ப ஞானம் நித்தியமோ நான் மயக்கமா இருக்க செய்தேயோ அந்த ஞானம் எனக்கு இருக்கணும் இல்லையே. அப்ப அந்த ஞானம் வேலை செய்யலையே. இது ஒன்னாச்சே. மயக்க வேண்டாம் சுவாமி, ராத்திரினா ஆயிடுச்சு 10:30 மணி 11 மணி அது தூங்கிட்டு இருக்கணும். தூங்கும் போது ஞானம் வேலை செய்யல. யாராவது திருட வந்து எடுத்துன்னு போயிட்டு இருக்கான், ஏதாவது தெரியாது ஒண்ணு நீ தூங்கிட்டார் சுவாமி அப்படின்னு சொல்றோமோ, அப்ப அப்பயும் வேலை செய்யலையே. அப்ப ஞானம் அப்பெல்லாம் ஞானம் எங்க போயிடுச்சு ஞானம்? அப்ப இருக்கணும் தூங்கும் போது ஞானம் இருக்கணுமானோ? இருக்கண்ணா இல்ல இல்ல. தூங்கும் போது ஞானம் இருக்கு, மயக்கமா இருக்கும் போது ஞானம் இருக்கு. அப்ப ஏன் சுவாமி வேலை செய்யல? தூங்கும் போது சொன்னா தூங்கிட்டார் சுவாமி, கோட்டை விட்டார், வெளுத்து ஒரு சொத்தெல்லாம் அபகரிச்சுட்டான், தூங்கினார் வெளுத்து விட்டுனார் பாக்குறோமோ. அப்ப தூங்கினார்னா போயிடுத்து. அப்ப ஞானம் என்ன ஆயிடுச்சு? ஞானம் இருந்ததா அந்த கோட்டை விட்டுருப்பாரு, இருக்க மாட்டார் இல்லையா? அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா தூங்கும் போது ஞானம் இருக்கு, மயக்கத்தின் போது ஞானம் இருக்கு. இதுக்கு ஒரு திட்டான்னு சொல்றார். அண்ணா தகிக்கக்கூடிய ஒரு நெருப்பு இருக்கு இல்லையா? அந்த நெருப்பு பக்கத்துல எதை கொண்டு போனோம், ஒரு பேப்பரை கொண்டு போனாலோ இல்ல ஒரு இலையை கொண்டு போனாலும் உடனே அது எரிச்சிடும். அந்த அளவுக்கு நெருப்பு இருக்கு இல்லையா? அது நல்லா எரியும். ஆனா அந்த ஒரு நெருப்பை ஒரு மணிக்குள்ள போட்டு மூடிட்டே வச்சுங்க, நெருப்பு இருக்கு கொண்டு வேணும், விளக்கே இருக்கணும். விளக்க வந்து நீங்க ஒரு குடுமைக்குள்ள போட்டு மூடிட்டேன்னு வச்சுக்க, விளக்கு அணைஞ்சிடும். விளக்கு அணைஞ்சிடும். மூடிட்டா அந்த நெருப்பு தகிக்குமா? தகிக்காது. அப்படியே அவர் எடுத்த எக்ஸாம்பிள் அப்படியே தான் எடுக்கிறேன். அங்க புஸ்தகத்துல என்ன இருக்கோ அதுதான் அடியேன்னு சொல்ல தெரியும், மற்ற சொல்ல தெரியாது. அடியேனுக்கு அந்த ஞாபகம் கிடையாது. அவர் என்ன கொடுத்திருக்காரோ அதை அப்படியே காப்பி பண்றவங்க கிட்ட அவ்வளவுதான் பண்ண. இப்ப அந்த நெருப்பு தகிக்குமான தகிக்காது. ஓஹோ ஏன்னா மூடியாச்சுன்னா தகிக்காது இல்லையா? அல்லது இன்னொன்னு இருக்கு, இந்த நெருப்பு இருக்கணும். வாழ்ல நெருப்பு வச்சுட்டா அனுமானுக்கு சீதை என்ன பண்ணா, சீத்தோபவா அந்த வாழ் நெருப்பு அவன் சுடாம இருக்கணும்னு சொல்லிடணும். அவன் சுடவே இல்லையனும். ஹனுமானுக்கு வாழ் நெருப்பு சுடவே இல்லையனும். அதே போல ஒரு மந்திரத்தை போட்டு நெருப்பு அந்த நெருப்புடைய சக்தி வெளியே வராம இருக்கட்டும், தகிக்காம இருக்கிற மந்திரத்தை போட்டு வச்சாலும் அந்த மந்திர பலத்தால அந்த நெருப்பு தகிக்காதனும். அதாவது நெருப்புக்கு இருக்கும் தகிக்கக்கூடிய சக்தி அது பிடிபட்டு போயிடுச்சு. ஆனால் நெருப்புக்கு சக்தி இருக்கா இல்லையா? சக்தி இருக்கு. அது ஒரு எல்லைக்கு பிடிபட்டு போயிட்டணும். எரிக்கும் சக்தி உண்டு, சக்தி இருக்கு, எரிக்கும் சக்தி இருக்கு. ஆனால் ஒரு மந்திரவாதம் பண்ணாலோ அல்லது ஏதோ ஒன்று போட்டு மூடினாலோ அதனுடைய பண்ணியிருந்தால் அந்த சக்தி வராது இல்லையா? அது இதுக்கு நெருப்புக்கு. அதே போல என்னிடத்தில் நிறைய ஞானம் இருக்கு, ஞானத்துக்கு ஒன்றும் குறைவே கிடையாது, நிறைய ஞானம் இருக்கு. தூங்கும் போதும் ஞானம் இருக்கு, தூங்கும் போதும் ஞானம் இருக்கு. சில பேர்லாம் நல்ல அத்தியாபகாலம் இருந்தா வச்சுக்கேன், நல்ல அத்தியாபகாலம் தான். தூங்கும் போது பக்கத்துல யாராவது சேவா காலம் பண்ணிட்டு தான் வச்சுக்கேன், ஒரு தூங்கிட்ட சேவா காலம் பண்ணும்போது அவ அந்த பிரயோகம் பண்ணும்போது தப்பா ஏதோ பிரயோகம் பண்ணா உடனே இவர் எடுத்துருவார். அப்ப ஞானம் இருக்கா இல்லையா? எப்பவுமே எடுப்பாரு இல்ல, எல்லாருமே அந்த மாதிரி எடுக்கிறது இல்லையா சாமி? அதுக்குதான் சொன்னேன், தூங்கும் போது ஞானம் இருக்கு. ஆனா இன்னும் கேட்டா சில பேருக்கு தூங்கும் போதுதான் உண்மையான ஞானம் என்ன சொல்லணும். தூங்கும் போதுதான் சில வடரெல்லாம் வரும், முன்னையே பேசிடுவோம். உண்மையான ஞானம் இருக்குன்னு சொன்னா அப்படின்னா ஏன் தெரியல? அந்த ஞானம் ஏன் தெரியலன்னா அப்போது என்ன ஆகுதுன்னா அப்படியே தமோ குணம் மறைக்கிறது. அது நல்லா புரிஞ்சுக்க, தமோ குணம் மறைக்கிறது. அந்த தமோ குணம் மறைக்கிறது என்னன்னா மயக்கமா இருக்கும் போதும் தமோ குணம் மறைக்கிறது, தூங்கும் போதும் தமோ குணம் மறைக்கிறது. இந்த ஞானம் வெளியில வராதபடி மறைக்கிறது. அது மறைக்கிற ஒண்ணு இல்லை. நம்ம ஒரு விளக்கு வச்சிருக்கா, அந்த கருப்பு காகிதத்தையோ கருப்பு இது துணியோ வச்சாச்சுன்னா அதோட இது வெளில வருமா? வராதுன்னா அந்த இதுதான் தமோ குணம். அந்த தமோ குணம் என்ன பண்றதுன்னா அந்த ஞானம் பிரசரிக்காத அளவுக்கு மறைக்கிறது. நமக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஆபரேஷன் பண்றாங்க, ஆபரேஷன் பண்றச்சு இதெல்லாம் சொன்ன ஒண்ணு நல்லா புரியும். ஆபரேஷன் பண்ணும்போது அவருக்கு மட்டும் ஊசி போடுறார், ஒரு ஊசி போடுறார், அனத்தீசியா அப்படி ஊசி போடுறாங்க இல்லையா? ஊசி போடுறாச்சுன்னா என்ன ஆகுது? அப்ப அவர் மயக்கமா படுத்துறாரு.
அப்ப ஞானம் இருக்கா? அப்ப என்னன்னோ அரக்கரா, வெற்றா, புத்தரா என்னன்னோ பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பண்றாங்க. அப்ப அவருக்கு ஏதாவது தெரியாதுன்னா ஒண்ணுமே தெரியறது இல்லையே சுவாமி. ஒண்ணுமே தெரியும். சிலதெல்லாம் வேற இருக்கு. இந்த ஒரு இடத்துல மட்டும் நல்லா பாருங்க, இந்த ஒரு இடத்துல மட்டும் ஊசி போட்டுவா. ஊசி போட்டுட்டா சில பேருக்கு பல்வெளி இருக்கு பண்ணுவா. பல்ல படுக்கணும்னா அங்க மட்டும் ஊசி போடுவா. அந்த இடம் மட்டும் என்னன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும். வலிக்காது. அவர் அவ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தொடுவா பாருங்க. அதே சாமானியம் வந்தாதான் ஓடு சத்தம் போடுவா, அழுதுவா. இப்ப எத்தனை மணிக்கு வலிக்கலையே. அப்ப அந்த ஞானம் இருக்கா இல்லையா? தர்மபூத ஞானம் பூர்த்தியா பரவட்டது விபுன்னு சொல்லிட்டு அப்ப பல்லுகள் அந்த ஞானம் இருக்கணுமே சுவாமி. இருக்கிறேன்னா தமோ குணம் மறைக்கிறது. அந்த தமோ குணம் மறைக்கிறது. அது மட்டும் இல்ல, இப்ப ஊசி போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இவருக்கு அனந்தீஷா கொடுத்தோட அப்படியே மயக்கமா இருக்காரு. மயக்கமா இருக்காரு. ஆனா நம்ம வெற்றா புத்திரா ஏன் ஆபரேஷன் பண்றாரோ, ஆபரேஷன் பண்றச்சு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கணும். அப்பெல்லாம் கத்தியை வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். அது மட்டும் இல்ல, சில பேருக்கு இந்த ஒரு எந்த இடத்துல ஆபரேஷன் பண்றாலும் அந்த இடம் இருக்கு அனந்தீஷா கொடுப்பா. கொடுத்துட்டா வச்சுக்கேன், இவர் பால் கண்ணை திறந்து நல்லா பார்க்கலாம். அர்த்தம் சுவாமி நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நிறைய சம்பாவனை கொடுக்குறேன், நல்லா அரங்கம்னு சொல்லிட்டு தரணும். அப்ப என்ன நான் பார்த்துட்டு இருக்கச்சா இருக்கிற, ஆனா இவர் படிக்கிறேன், வலிக்காம இருக்கலையா? அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்கா வச்சுக்கோ. அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் இவருக்கு மருந்து கொடுத்து தமோ குணத்தை நல்லா தூக்கிடுறோம். மருந்தை கொடுத்து தமோ குணத்தை சுவாமி, தமோ குண மருந்தால் தமோ குணத்தை தூக்க முடியுமா? ஒண்ணு வேண்டாம். இப்பெல்லாம் அரசாங்கத்துல எதுக்கு வரும்படி அதிகம்னா தமோ குணம் தூக்குறவங்களுக்கு தான் வரும்படி அதிகம். ராத்திரியான போய் சாப்பிடணும். அப்ப அது தூக்குறதா இல்லையா? தமோ குணம் தூக்க நிறைய உண்மையெல்லாம் பேசுவாங்க, பேசுறாங்க. அதே போல அந்த தமோ தூக்குறது அது நன்றா மூடிடுறதுனும் 3 மணி நேரம் யாரு அதுக்கு மயக்க ஊசி போடுறாலோ அந்த சுவாமி அங்கேதான் இருக்கணும். திரும்பி எழுப்பணும். இவர் அந்த சுவாமியை திரும்பி எழுப்பணும். அந்த சுவாமி அங்கேயே இருக்கணும். இவர் திரும்பி அவருக்கு நிறைய கொடுத்தாச்சுன்னா கிளம்பிடுவார். சுவாமி ஏறிட்டாரு, இந்த சுவாமி எழுதி போயிட்டாரு. எங்க போயிட்டாரு சுவாமினா? ஆயிட்டாரு. எங்க போகணும்? அங்க கிளம்பி போயாச்சு, இவருக்கு சரீரத்தை விட்டாருன்னு சொல்லிட்டு அப்ப என்னன்னா இவர் திரும்பி அந்த நிலைக்கு வர்ற வரைக்கும் அந்த ஊசி போட்ட சுவாமி அங்கேயேதான் இருக்கணும். அது வரைக்கும் இருந்து வந்து என்னன்னா கொஞ்சமா தமோ குணம் குறையறதுன்னு அர்த்தம். தமோ குணம் குறைய இவருக்கு தன்னுடைய வந்து அப்ப என்னன்னா ஞானத்தை மறைக்கக்கூடிய தமகுணம் இருக்கு. ஆனால் இந்த முடித்துக் கொண்டிருக்கும் போது தமகுணம் இல்லை. இப்பெல்லாம் தமகுணம் இருக்கு, குறைச்சல. தமோகுணம்னாலே சோம்பேறித்தனம், ஆலசியம், அப்படியே தூக்கம், அப்படியே கொட்டா விட்டு எத்தையும் பார்க்காம படுத்துக்கலாமா தூக்கலாமான்னு சொல்லிக்கலாம் தமோகுணத்தின் நிலை. இந்த தமோகுண தெய்வம் தான் யாரு தெரியுமா? சிவகுணம். ரஜோகுணம் யாரு? பிரம்மா. சத்துவகுணம் யாரு? ஸ்ரீமன் நாராயணன். புரியுதா? எதுக்கு சுவாமி சொல்ல புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லு. அப்ப தமோகுணம் இருக்கு இல்லையா? அப்ப என்னன்னா அவன் நல்லா முயற்சிட்டு இருக்கான தமோகுணம் இல்லை இருக்கா? தமோகுணத்தின் சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு அர்த்தம். தமோகுணத்தின் சம்பந்தம் இருந்தா ஞானம் நசரிக்காது. சம்பந்தம் இல்லைன்னா ஞானம் பிரசரிக்கும். இதை பொறுத்துதான் ஞானம் பிரசரிக்கிறதா ஞானம் பிரசரிக்கலையா? அப்ப எப்போதும் ஞானம் உண்டு. ஞானம் இல்லாத நிலையே கிடையாது. எப்போதுன்னா ஸ்வயம் பிரகாசம் சொல்லிட்டு இருக்கணும். இப்ப எப்போதும் ஞானம் இல்லைன்னு வந்துச்சுன்னா அப்ப பௌத்த மதவாதம் சரியா போயிடும், சனிக விஞ்ஞானவாதம் சரியா போயிடும், இல்ல நையாயிகவாதம் சரியா போயிடும். அதெல்லாம் கிடையாது. நையாயிகவாதம் ஈடுபடாது, பௌத்த மதவாதத்தில் ஈடுபடாது. என்ன காரணம்? சனிக விஞ்ஞானமே கிடையாது. அப்ப என்ன இருக்கு? ஞானம் ஸ்வயம் பிரகாசம் எப்ப இருந்துட்டு இருக்கும். ஞானம் நித்தியம். அந்த நிச்சயமான ஞானம் ஏன் சுவாமி எனக்கு அப்ப தெரியலன்னா தமோ குணத்துடைய தாக்கம் அதிகமா இருக்கு, அதான் தெரியுது. அப்ப எப்போதும் ஞானம் உண்டு, ஆனால் மறைக்கப்பட்டு விடுகிறது. ஞானம் மறைக்கப்பட்டு விடுகிறது. இப்ப இந்த பொருள் இது போல சொல்லமா? அந்த எக்ஸாம்பிள் அவரே எடுத்திருக்காரு. ஒரு புருஷனுக்கு வீரியம் இருக்கு. அந்த வீரியம் இருக்கணும். அந்த வீரியத்தால சுக்லம் வருதணும். அந்த சுக்லம் இருந்தா மேற்கொண்டு இவர் அந்த பெண்ணோடு கலந்து அந்த பெண்ணோடு சம்பந்தப்பட்டு மேற்கொண்டு குழந்தையை பிறக்கிறது. இது நம்ம லோகத்துல பார்க்கிறோம். ஒரு புருஷன், அந்த புருஷனுக்கு வீரியம் இருக்கு, அந்த வீரியம் இருக்கணும், அந்த வீரியம் இருக்கு, அந்த வீரியத்தால சுக்லம் ஏற்பட்டு மேற்கொண்டு அந்த பெண்ணோடு சம்பந்தம் ஏற்பட்டு குழந்தை பிறக்கிறதும் சரி. இப்ப இந்த வீரியம் சின்ன பிள்ளைக்கு இருக்கா இல்லையா?
இந்த எக்ஸாம்பிள் சொல்லணும் என்ன பண்ணு. சின்ன பிள்ளைக்கு இருக்கிறான், சின்ன பிள்ளைக்கு இருக்கு, எப்போ பறந்ததுல வீரம் இருக்கு. ஆனா வயசு கொஞ்சம் வீரம் இருக்கு, வயசு கொஞ்சம் ஏறாத வரைக்கும் வீரம் இருக்காதுன்னு இருக்கா, மூடின்னு இருக்குது. அதுக்கப்புறம் என்னது, அது கிட்டத்தட்ட 15 வயசு வந்துட்டு வச்சுக்கேன், அப்பதான் வீரியம் வெளியே வருது. அப்பதான் வீரியம் வருது. அப்ப இந்த அப்ப இருந்ததுதான் சொன்னி இருந்தது, புதுசா வந்துதான் இல்லையா? வீரியம் ஏற்கனவே இருந்தது. அந்த வீரியம் பிரகாசப்பட்டது எப்ப? 15 வயசுக்கு அப்புறம். ஆனா அது பிரகாசப்படாதது எப்ப? பால்யத்துல பிரகாசப்படல, சைசவத்துல பிரகாசப்படல, கௌமாரத்துல பிரகாசப்படல, மூடிட்டு இருந்தது. அதே போல எவ்வளவு வந்து எவ்வளவுனா இளமை பருவம். இளமை பருவம் வந்த உடனே வீரியம் தெரிய போகிறது. அதே போல அதே போல இங்கேயும் ஞானம். அப்ப அப்படிப்பட்ட ஞானம் என்ன பண்றதுன்னா மூடிடுத்து, தமோ குணத்தாலும் மூடப்பட்டிருந்தது. இப்ப தமோ குணம் தொடர்ந்த உடனே அந்த ஞானம் பிரசரிக்குது. சரி சுவாமி, ஒவ்வொருத்தரும் குறைச்சலா ஞானம், அதிகமான ஞானம்லாம் இருக்கு, தமோ குணத்தாலும் ரஜோ குணத்தாலும் தான் அது. அதெல்லாம் எதுக்காக சொன்னா அது அபாவ கர்மா. அது நம்ம முன்னாடி பார்த்துக்கணும். முன்னாடியே நம்ம ஏதோ ஒரு சந்தேகத்தை பார்த்துருப்போம், இருக்கட்டும். அந்த விஷயம் இது இல்லை. நமக்கு தர்மபூத ஞானம் என்னன்னு பார்க்கணும், அதான் பார்த்துருக்கோம். இப்ப ஞானம் அதை பொறுத்துதான், தமோ குணத்துடைய நிலையை பொறுத்துதான் அது மறைக்கப்படுகிறதா மறைக்கப்படவில்லையா, அந்த நிலையை பொறுத்துதான் ஞானம் பிரசரிக்கிறதா பிரசரிக்கவில்லையான்னு தெரிகிறது. ஆக இப்ப ஞானத்தை குணம்னு சொல்லலாம். அடுத்தது ஞானத்தை குணம்னு சொல்லலாம். ஞானத்தை குணம்னு சொல்லலாம். ஆமா, ஞானத்தை குணம்னு சொல்லலாம். எப்போதும் என்ன பிரியாம ஒருத்த ஆசிரியத்து இருக்கு இல்லையா? ஞானம் எப்படி இருக்கு? ஒரு ஜீவாத்மாவை ஆசிரியத்ததான் இருக்கும். ஜீவாத்மா இல்ல சுவாமி, எங்க பணந்தாத்துக்கு போயிட்டு வரேன்னு கொஞ்சம் 10 நாள் போயிட்டு வருமா, அதெல்லாம் பெண்கள் தான் போவா, ஞானம் போகாது. ஞானம் அங்கேயே தான் இருக்கும். எந்த ஜீவாத்மாவும் அந்த ஜீவாத்மா அண்டிதான் இருக்கும், ஆசிரியத்திருக்கும். அதனால எப்பவுமே ஆசிரியத்து இருக்கிறபடியாலே குணம். இந்த ஜீவாத்மாவுக்கு ஞானம் என்பது குணமாக சொல்லப்படுகிறது. இப்ப ஞானம் ஆத்மா விட்டு பிரியாமல் ஆசிரியத்திற்கு ஞானம் ஆத்மாவுக்கு குணம். ஞானம் ஆத்மாவுக்கு குணம். சரி சுவாமி, அப்பன்னா அது எது போல? விசேஷணத்தை போல. எது போலன்னா ரத்னத்துக்கு ஒளி இருக்கணும், மாணிக்கத்துக்கு ஒளி விசேஷனம். அப்ப அந்த ரத்னத்துக்கு ஒளி என்னது? குணம். அந்த ரத்னத்துக்கு ஒளி என்னது? குணம். விசேஷமாவும் இருக்கு, குணமாவும் இருக்கணும். அப்ப எது போல? புஷ்பத்துக்கு மனம் விடுது, விசேஷனம். அந்த புஷ்பமே, அந்த புஷ்பத்தின் மனம் அந்த புஷ்பத்துக்கு குணமா இருக்கு. ஆக புஷ்பத்துக்கு மனம் விசேஷனம், அந்த புஷ்பத்தின் மனம் குணமா இருக்கு இல்லையா? அத போல இங்க என்ன இருக்கு? ரத்னத்தின் ஒளி குணமா போலே அதே போல ஜீவாத்மாவின் ஞானம் குணமாகிறதுன்னு தெரிவிக்கிறார். சரி, அடுத்து இப்ப இந்த மூணு ஞானத்துக்கு, அதாவது ஞானத்துக்கு சங்கோச விகாசம் இருக்கலவா? இப்ப என்ன சொல்றாருன்னா, குணம்னு சொல்லிட்டார், திரவியம்னு சொல்லணும். திரவியம் வேறு, குணம் வேறு. குணம்னு சொன்னாலே விட்டு பிரியாம இருக்கும், அதான் குணம். திரவியம்னா நிலை மாறுபாடு கொண்டு, முன்னாடி பார்க்கணும், நிலை மாறுபாடு ஏற்பட்டு கொண்டிருந்தா அதுக்கு திரவியம்னு பேரு. சுருங்கிறது, விரியறது, பெருசாருது, சிறுசாருது, அப்படியே இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அது மாறுபாட்டுக்கு உட்பட்டு இருந்தால், நிலை மாறுபாடுக்கு உட்பட்டு இருந்தால் அதுக்கு திரவியம்னு பேரு. அது ஒன்றே அண்டிக்கொண்டு அதையே ஒட்டிக்கொண்டு சாஸ்வதமாக இருந்தால் அதற்கு குணம்னு பேரு. இப்ப ஆத்மாவுடைய ஞானம் அதையே ஆத்மாவை அண்டி இருக்கு இல்லையா, அதனால குணம். திரவியம்னு சொல்லலாமா? சொல்லலாமே சுவாமி. ஞானத்துக்கு சங்கோச விகாசம் இருக்கு. சங்கோசம், ஞானம் விரிஞ்சு இருக்கு, ஞானம் சுருங்கி இருக்கு. இதனால சுவாமின்னா அதுதான் தமோ குணம், ரஜோ குணம், இப்படிதான் இருக்கிறது பார்த்த போனோம். சொல்றப்படா அப்ப ஆத்மாவுக்கு குணமாகவும் இருக்கும், திரவியமாகவும் இருக்கும் அப்படின்னு. சரி சுவாமி, சரி சுவாமி, குணமாக இருக்கும் திரவியமாக இருக்குமா? சந்தேகப்படாதீங்க. குணமா இருக்கிறதுலாம் திரவியமா இருக்கணும், இருக்குமே. குணம் வேறு, திரவியம் வேறு. குணமா இருக்க திரவியமாக இருக்குமே. ஏன்னா ஒரு பொருளை திரவியமாகவும் இருக்கலாம், குணமாகவும் இருக்கலாம். இது போல சூரியனுடைய ஒளி இருக்கணும், சூரியனுடைய ஒளி. அதே போல அக்னியுடைய ஒளி இருக்கணும், அக்னியுடைய ஒளி. ஒளி என்பது குணமா இருக்கு. சூரியனுக்கு அக்னிக்கும் ஒளி என்பது திரவியமாகவும் இருக்கு. அப்ப ஒளி என்பது
குணமாகவும் இருக்கு. ஒளி என்பது திரவியமா இருக்கு. குணமா இருக்குன்னா விட்டு பிரியாம இருக்கக்கூடிய தன்மை குணம். திரவியம்னா சுருங்கும் பிரியும் அதிகமாகும் குறையும், இதான் திரவியம்னு பேரு. அப்ப சூரியன் ஒளி அதிகமா குறையறதா சுவாமி? என்ன இருக்கு, காத்தால சாயங்காலம் மத்தியானம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் திரவியம். அது சூரியனோட ஒளி விட்டு பிரியாம இருக்குமா சுவாமி? சூரியன் ஒளி இப்ப பிரிஞ்சிருக்கு, பிரியதே கிடையாது. அக்னி ஒளி பிரிஞ்சிருக்குமா? பிரியாது இல்லையா? அதனால குணமாவும் இருக்குது. ஆக ஞானமாகவும் அப்ப குணமாகவும் இருக்கும், திரவியமாகவும் இருக்கும். ஏன்னா பல வெவ்வேறு நிலைகளை அடைந்தாலே அதுக்கு திரவியம்னு பேரு. அப்படியே ஒன்றை ஆசிரித்துக் கொண்டு அதிலிருந்து நகராம இருந்தாலும் அதுக்கு குணம்னு பேரு. பல்வேறு நிலைகளை ஞானம் அடைகிறது இல்லையா, சங்குச்சிதமாகிறது இல்லையா, விகசிக்கிறது இல்லையா, நன்னா விகசிக்கிறதுனா நன்னா பிரகாசம் அடைகிறது ஞானம், அப்படியே சுருங்கிறது ஞானம். இதனால அதுக்கு திரவியம்னு பேரு. இதே போல பல்வேறு நிலைகளை தெரியாது. இப்ப நம் மனசானது, இப்ப அடுத்த விஷயம் சொல்றாரு, நம் மனசானது இன்னொரு உடம்புக்கு போறது இல்லையா? நம் மனசு இன்னொரு உடம்புக்கு போகுமா சொல்லி? போகுது. இதுக்கு பரகாய பிரவேசம் பேரு. அந்த காலத்துல இதெல்லாம் உண்டு, இன்னைக்கு எப்படின்னு தெரியல. இன்னைக்கு இதே மலவாரத்துல அது மாதிரி இருக்காங்க தெரியல. பரகாய பிரவேசம் பேரு. என்ன, இன்னொரு உடம்புல போயிட்டா இந்த ஞானம் அங்க இருக்குமா? இன்னொரு உடம்பு போயிட்டணும். என்னுடைய ஞானம், என் தர்மபூத ஞானம் இன்னொரு உடம்புக்கு போயிருக்கு. ஆத்மா போகாது. ஆத்மா பயத்தினை இவர் கிளம்ப வேண்டியதான். 7 இலக்கிய மண்ணும் இவர் கிளம்ப வேண்டியதான். அப்ப தர்மபூத ஞானம் தான் போறது. போயாச்சுன்னா அப்ப இந்த ஞானமே அங்க இருக்குமான்னா இருக்கும். என்னுடைய ஞானம் தான் அங்க இருக்கும். இருக்குமான்னா இருக்கும் சுவாமி. ஏன்னா சூரியனுடைய ஒளியானது, சூரியன் ஒரு இடத்துல இருந்தாலும் எங்க வேணாலும் ஒளி பரவறதணும். சூரியன் ஒளி ஒரு இடத்துல தான் இருக்கு. ஆனா ஒளி எங்க வேணா பரவறதணும். அதே போல இத்தனைக்கும் சூரியன் ரொம்ப தூரத்துல இருக்காரு, நமக்கு பக்கத்துல இல்ல, ரொம்ப தூரத்துல இருக்காரு. இருந்தாலும் ரொம்ப தூரம் பரவ சில நட்சத்திரங்களா இருக்கு இல்லையா? நம்முடைய பூமண்டலம் என்னைக்கு உருவாயிற்றோ அன்னைக்கு பிறந்த நட்சத்திரம், அன்னிலிருந்து அந்த நட்சத்திரத்தை ஒளி பிரயாணம் பண்றதுதான். ஒளியுடைய வேகம் தெரியுமோன்னு, ரொம்ப வேகம், அத்தனை வேகத்துல ஒளி பிரயாணிக்கும். ஆனா இன்னும் நம்மளை அடையல. அப்ப அந்த நட்சத்திரத்தை ஒளி அவ்வளவு தூரத்துல இருக்கு. அப்பதான் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு அர்த்தம். முன்ன அந்த ஒளியை நம்மள அடையலன்னு அர்த்தம். அடையலன்னா அவ்வளவு தூரத்துல இருக்கு. ஆனாலும் அவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அதோட ஒளி என்ன விட்டு பிரியாம இருக்கு. எங்கேயா விட்டு பிரியாம இருக்கு இல்லையா? அதனால அந்த சூரியன் ஒளியானது, சூரியன் எங்க இருந்தாலும் அது ஒளி வருதணும். அதே போல நம்முடைய தர்மபூத ஞானமானது இன்னொருத்தருடைய சரீரத்துக்கு போனாலும் அது நம்முடைய ஞானமா தான் இருக்கும். சரி, நம்முடைய ஞானமா தான் இருக்கும். சரி, அந்த ஞானமானது ஒளி என்பது போயிட்டு வந்துட்டு இருக்கணும், போகுது வருது, ஒரு பகல் இரவு வந்துட்டு இருக்கணும். அதே போல நம்முடைய ஞானமானது சுருங்கத்து விரியது எல்லாம் பண்ணணும். ஏன்? திரவியமானபடியாலே சுருங்கிறது வேறு. ஆனா அதனாலும் அந்த ஒளியானது அந்த சூரியனை சார்ந்தே இருக்கும், அந்த நட்சத்திரத்தை சார்ந்தே இருக்கும். அதே போல தர்மபூத ஞானமானது இந்த ஆத்மாவை சார்ந்தே இருக்கும் தெரிவிக்கிறார். சரி, அதுக்கு மேல அதனால குணம், அப்ப குணமாக இருக்கும், திரவியமாக இருக்கும். ஆக தர்மபூத ஞானம் குணமாக இருக்கும், இது சுருங்கு வெளியம் ஆனபடியால திரவியம் அப்படி தெரிவித்தார். இப்ப அடுத்து ஒவ்வொன்னா பார்த்துட்டு வரும். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன தெரியும்னா, ஒரு முக்த ஜீவாத்மா நம்மள இல்ல, நம்ம பத்த ஜீவாத்மா. நித்தியர்கள் அங்கேயே இருக்கிறவா ஸ்ரீவைகுண்டத்திலே. முக்த ஜீவாத்மா இங்கிருந்து கிளம்பி போனவா. அந்த முக்த ஜீவாத்மா அங்கிருந்து பரமதம் போயிட்டார். போனதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரே சமயத்துல பல தேகங்களோட அவருடைய ஞானம் தொடர்பு கொள்கிறதா. முக்த ஜீவாத்மா நிறைய சரீரங்கள் எடுக்கிறார். அது மட்டும் இல்ல, பல தேசங்களோடு இவருக்கு நிறைய சரீரம் எடுக்கிறார். அது வேற இருக்கும், அது வேற விஷயம். அங்க நம்ம அச்சராஜிலே பார்த்தோம், நிறைய சரீரம் எடுத்து சென்றார் இருந்தா சிங்காசனமா நின்னால் மறுபடியும் உடல் அப்படின்னு சொல்லி அதிசேஷன் நிறைய சரீரம் எடுத்து அத்தனை கைங்கரியம் பண்றார். அது வாசிக்குவோம். ஆனா நிறைய தேசத்துக்கு போகுமான்னா போறது. இந்த புக்த ஜீவாத்மாவோட ஞானம் நிறைய தேசத்துக்கு போறது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஞானம் தொடர்பு கொண்டுதான். ஏன்னா முக்தாத்மா பிரியத்துக்காக இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்துருக்கணும், மறுபடியும் அது உங்களுக்கு ஞாபகப்படுத்தாரு. ஒரு முக்தாத்மா தன்னுடைய பந்துக்கள் யாரோ
அவருடைய ஞாபகம் வந்துட்டுன்னு வச்சுக்கோ, வராது சும்மா பேச்சுக்குன்னு வச்சுக்கோ, ஞாபகம் வந்துட்டு வச்சுக்க, அவரை பார்க்கணும்னு நினைக்கிறார். அவர் ஒன்றும் சரணாகதி பண்ணியோ இல்ல நாங்க கண்மத்தியான பக்தி உங்களை பண்ணியோ மோட்சத்துக்கெல்லாம் வரல. அவர் என்ன பண்ணார், இங்கேயே உழந்துட்டு இருக்கார். அப்ப பித்ருலோகம் போயிருக்கார். பித்ருலோகம் போனபடியாலே பித்ருலோகத்துல போய் தன்னுடைய பேரனை பார்க்கணும்னு நினைச்சுதான் வச்சுக்கேன். ஒரு முக்தஜீவத்தை கல்யாணம் போயாச்சு, அவர் பெரியவர், தன் பேரன் தான் இப்படியோ இருந்தா இப்படியோ போயிட்டான். கடைசியில ஸ்ரீமன் நாராயண திருவடி பத்தல, அதெல்லாம் என்ன ஆயிட்டு பித்ருலோகம் போயிட்டான். இப்ப பித்ருலோகத்துல போய் அவனை பார்க்கணும்னா உடனே உற்பத்தி பண்ணி பார்க்கறான்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்னா இந்த முக்த ஜீவன ஞானம் பித்ருலோகத்துக்கு போகணுமோ, இவர் இருக்கிறது சேவை குணத்துல. இந்த முக்த ஜீவன ஞானம் பித்ருலோகத்துக்கு போகணுமோனோ, எப்படி சுவாமி போகும் சுவாமி. நம்மளே சிலக்கெல்லாம் சிலதெல்லாம் சொல்லுவா, இந்த பொறையை எடுத்து வச்சுக்க, தண்ணி குடிக்கிறதே சரியா தண்ணி குடிக்கலன்னா அது எங்கேயோ போய் மாட்டு பிடிச்சுன்னா பொறை ஏறணும். இல்ல வேற ஏதாவது சாப்பிட்றச்சா கொஞ்சம் காரம் அதிகமா ஏதாவது பொறை ஏறது, அல்லது இது வேற ஏதாவது ஒரு விஷயம் வந்தா பொறை ஏறணும். துப்பிட்டா வச்சுக்க, நம்ம நினைக்கிறேன் யாரும் நினைக்கிறானுவா, அதெல்லாம் ஒரு நினைக்கிறா அதான் உங்களுக்கு பொறைய எடுத்துக்குவான். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் கூட நம்பிக்கை அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. யாரும் நினைக்கிறா தும்மினா யாரும் நினைக்கிறான் இல்லையா, யாரும் நினைக்க வாய்ப்பு கிடையாது. நம்ம நினைச்சிருந்தா இருக்கணும். ஆக முக்தர்களின் ஞானம் பித்ருலோகத்துக்கு போய்விட்டு வருது இல்லையா, பேரனை பார்க்கணும்னு போறதனும். அப்ப இருந்தாலும் கீழே வந்துட்டு போறதனும், அப்ப பல இடத்துல போறது தர்மபூத ஞானம் பரட்டு போறதனும். அப்ப ஒரே சமயத்தில் ஒரே காலத்தில் வெவ்வேறு தேசத்தோடு சம்பந்தப்படுகிறது தர்மபூத ஞானம். இப்ப நாம போவோம்னா நமக்கு கூட பரக்காய பிரவேசம் இருக்கு. நமக்கு அந்த அந்த வித்தியெல்லாம் தெரியாது. பரக்காய பிரவேசம் ஒண்ணு உண்டு, கூடு விட்டு கூடு பாயறது அப்படின்னு வச்சிருக்கா. இது முக்த ஜீவாத்மா, அதனாலதான் முக்த ஜீவாத்மா எடுத்தார். நித்தியர்களுக்கு அவங்களுக்கு தான் பித்திருக்கள், அவங்களுக்கு தான் பித்திருக்களே கிடையாது, அவங்க நிச்சயமா இருக்காங்க. இந்த முக்த ஜீவாத்மா இருந்து போனணும், தாத்தாவும் போயிட்டார், பேரனை பாக்குறா இல்ல பிள்ளைய பாக்குறாரு, பிள்ளைய பாக்கணும்னா அங்க போய் ஞானம் போயிட்டணும். அப்ப அந்த ஊர் வரைக்கும் ஞானம் போறதணும். அதனால ஒரே காலத்துல சம்பந்தப்படுறதுமே நம் இப்படிப்பட்ட சம்பந்தம் இருக்கிறபடியாலே அப்ப வேற தேசத்தோடும் சம்பந்தப்படுத்த ஞானம். நாம என்ன பண்ணோம், இந்த தேசம் மட்டும் இல்ல வேற தேசத்தோட அந்த ஞானம் தர்மபுத்த ஞானம் பண்றது. அது மட்டும் இல்ல, கண்ணில் இருக்கும் ஒளியும் சூரியனும் ஒளியும் பல தேசங்கள் ஒரே காலத்தில் சம்பந்தப்படுறது. எக்ஸாம்பிள் இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்காரு. கண்ணுல இருக்க ஒளி இருக்கு இல்லையா, இந்த ஒளி வேறு தேசத்துல சம்மந்தப்படாது. ஆனா சூரியன் ஒளி வெவ்வேறு தேசத்தோடு இங்கிருந்து டெல்லியிலையும் சம்மந்தப்படுறது, மும்பையிலையும் சம்மந்தப்படுறது, சென்னையிலையும் சம்மந்தப்படுறது, மேற்படையிலும் சம்மந்தப்படுறதும். அதே சம்பந்தப்படுமா போல இவனுடைய தர்மபூத ஞானம் வெவ்வேறு தேசத்திலும் சம்பந்தப்படுகிறது. முக்தாத்மாவின் தர்மபூத ஞானம் அது நீங்க முக்தாத்மா ஜனம் தெரியுறார். சரி, இப்ப ஞானத்துக்கு சில பேர்கள் சொல்றார். நிறைய பேர் சும்மா தெரிஞ்சு வச்சுப்போம், அது வந்து மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லைன்னா அது வந்து சரசனா பாராயணம் கிடையாது. ஞானத்துக்கு என்னென்ன பேருன்னா மதிஹி, பிரஜா, சம்பித்து, திரிபுரா, தீஹி, மனிஷா, ஷேபுஷி, மேதா, புத்திஹி. இதெல்லாம் ஞானத்துடைய வெவ்வேறு விதமான பல சொற்கள். மதி இருக்கான்னு தெரியாது. புத்தி மதிகி, அதான் மதிகி அப்படின்றார். பிரஜா, பிரஜாவே இல்லை சுவாமி அப்படின்னு சொல்றாங்க, அதான் பிரஜா. சம்பித்துன்னு எடுத்திருக்காரு. இவரே சித்தித்ரயத்துல எடுத்திருக்காரு. சம்பித்துன்னு ஆழ்வந்தா எடுத்திருக்காரு. புத்திக்கு ஞானத்துக்கு சம்பித்துன்னு எடுத்திருக்காரு. திரிபுரா, அதாவது தீன்னு நமக்கு தெரியும். தி பக்தியாதி குணார்ணவம் ஸ்ரீசைலேச தயா மாத்திரம் தி பக்தியாதி. தி என்ன ஞானம், ஞானத்தை. மனிஷான்னு இவரு எடுத்திருக்காரு. ஷேபுஷி பக்தி ரூபா அகில பவன ஜன்மஸ்தேம பங்காதிலே வினத விவித பூதௌராக ரட்சைகதேஸ்தே சுதிசிரதி விசித்தே பிரம்மனே ஸ்ரீனிவாசே பவத முமரம் ஷேபுகி அப்படின்னு ஷேபுஷின்னு எடுத்திருக்காளையா. ஷேபுஷின்னா ஞானம்னு பேரு. மேதா, மேதா சுத்தம்னு ஒரு சுத்தமே இருக்கு பிராட்டி பேர்ல. அப்படிங்கிற ஞானம் மேதான. புத்தி அப்படி முதலே பார்க்கணும். புத்தி ஞானத்தை தர்மபூத ஞானத்துக்கு முன்னொரு பேர் என்ன, புத்தின்னு எடுத்துக்காளையா. இதெல்லாம் பரியாது சப்தாங்க. சரி சுவாமி, இப்ப சுகம் என்று சொன்னாலும் துக்கம் என்று சொன்னாலும் இச்சை என்று சொன்னாலும் தேசம் என்று சொன்னாலும்
பிரயத்தனம் என்று சொன்னாலும் எல்லாமே ஞானம் தான். சுகம்னு சொன்னா ஞானமா? ஆமா. துக்கம்னு சொன்னா ஞானமா? ஞானம். இச்சை, எனக்கு பிரயாசையா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, அதுவும் ஞானம் தான். தேசம், இவர் எனக்கு பிடிக்கல, அதுவும் ஞானம் தான். பிரயத்தனம் பண்றோம்னா, முயற்சி பண்றோம், அதுவும் ஞானம் தான். எப்படி ஞானமாகும்? சுகப்பட்டேன்னு ஞானமாகுமா? துக்கப்படுறேன்னு ஞானமாகுமா? எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா ஞானமாகுமா? எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா ஞானம் ஆகுமா? நான் பிரயத்தனம் பண்றேன், முயற்சி பண்றேன், ஞானம் ஆகும். ஞானம் ஆகும். சுகம் என்பது இல்லையா? இப்ப நமக்கு ஞானம் இல்லைன்னா சுகம்னா என்னன்னு யாரால சொல்ல முடியும்? ஞானமே இல்லை சுவாமி. ரொம்ப சுகமா இருக்கு சுவாமி, எவ்வளவு சுகமா இருக்கு. சுகமா இருக்குன்ற இல்லையா? அந்த சுகம் என்று ஞானமே இல்லைன்னு வச்சுக்கோ, எப்படி சுகம் வரும்? அப்ப சுகமே ஞானம்தான். அப்ப சுகமா இருக்குன்ற இல்லையா? மேலும் இது சுகமா இருக்குன்னா சுகம் விஷயம் போட்டு ஞானம். சுகம்னா ஞானம் தான் அர்த்தம். சரி, துக்கம் வருமா சுவாமி? நன்னா வச்சுட்டா சுவாமி, விஷாரணம் துக்கமா போயிடுச்சு, நன்னா வச்சுட்டார், அதனால துக்கமா போயிடுச்சுன்னு சொல்ற படம். அப்ப துக்கம்னா என்னது? அவர் விஷம் தெரியறதும் அது ஞானத்தால் தானே. அப்ப வெய்யறதும் துக்கமா இருந்ததுன்னா ஞானம் தான். அப்ப துக்கமும் ஞானம் தான், சுகமும் ஞானம் தான், துக்கமும் ஞானம் தான். அப்பனா இது என்னன்னா, அனுகூல விஷயமா இருந்தா ஞானத்துக்கு சுகம்னு பேரு. அனுகூல ஞானம். அனுகூலம் என்னன்னா, எனக்கு அனுகூலமா இருக்க, நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கு அனுகூலமா வந்துட்டேன்னா அதுக்கு என்ன பேரு? சுகம்னு பேரு. அனுகூல ஞான விஷயம் கூட சுகம் அப்படின்னா புரியறதுக்காக. குழந்தை பரீட்சை எழுதுறான், எழுதி முடிச்சாச்சு, 90 மார்க் வரணும், இல்ல 30 மார்க் வரணும். 90 மார்க் வந்துட்டுன்னா அனுகூலம், சுகமா இருக்கும். 30 மார்க் வந்துட்டா பிரதிகூலம். அப்ப என்ன ஆகும்? துக்கமாயிடுறதனும். பிரதிகூலமா இருந்தா பிரதிகூலம் எதிர்த்தட்டு, என்னுடைய சுகத்துக்கு எதிர்த்தட்டு. பிரதிகூல ஞானம்னா அதுக்கு ஒரே துக்கம்னு பேரு, அனுகூல ஞானம்னா அதுக்கு சுகம்னு பேரு. அப்ப ஞானத்தின் வெவ்வேறு நிலைகள் அப்படின்னு தெரிவிக்கிறாயா? அந்த வெவ்வேறு நிலைகள் தான் சுக துக்கம். அதுவும் ஞானம் தான். சுக துக்கம்னு எங்கேயோ நம்ம புத்தகத்தெல்லாம் வெற்றி பார்க்க வேண்டாம், வெவ்வேறு நிலை தான் சுக துக்கம். அப்ப இந்த வேறுபாடு எதனால வருது? உபாதியால வருது. என்ன சுவாமி உபாதி? உபாதினா ஏதோ ஒரு காரணம். உபாதின்னு ஸ்ரீபாஷ்யத்தில் இருப்பார். அநேகமா அத்வைத உபாதி, பிரம்மத்துக்கு உபாதி. அந்த உபாதியால வருது. உபாதி என்னது? 98, 38, 95, 90 சொன்னோம், 9 சொன்னோம், 90, 30 தான் உபாதி. அப்படின்னா அனுகூலமா இருக்குன்னா 90 வந்துட்டுன்னா அனுகூலம், அந்த உபாதி. பிரதிகூலம்னா அனுகூலம்னா சுகம் இருக்கணும். அனுகூலம்னு சொன்னாலே சுகம். அப்ப அந்த சுகம்னு சொன்னாலே என்ன கிடைக்கிறது? அனுகூலம். அனுகூலம்னா 90 வந்துட்டு, அதுதான் உபாதி. 90 உபாதி. அது 30 வந்துட்டோம் பிரதிகூலம், துக்கம் வந்துட்டு, அப்ப அதுதான் பிரதிகூலம் அப்படின்னு. அப்ப அப்படி தெரியுது இல்லையா? இந்த உபாதியினால்தான் சுகமும் துக்கம் வருது. 90 என்கிற உபாதி, 30 என்கிற உபாதினால்தான் சுகமும் துக்கம் வருதோனும். இவரை எனக்கு ரெண்டாவது, இவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சுவாமி, இவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சுகத்துக்கு பார்த்துட்டோமோ? அடுத்தது பாருங்க, இச்சா. இச்சா என்ன? இவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சுவாமி. பிடிச்சிருக்குன்னா சொல்லணும்னா என்ன இருக்கணும்? ஞானம் இருந்தா தான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியும். ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். அவர் இப்படி பண்றார், அது எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் என்ன அழகோடு இருக்கார், அது எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் என்ன கைங்கரியம் பண்ணி இருக்கார், அது எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் எந்தெந்த ஸ்லோகத்தை சொல்றாரு, அது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ற போனோம். அப்ப அதுவும் ஞானம் தானே. அந்த ஞானம் இருக்கிறபடியாலே பிடிச்சிருக்குன்னா அப்ப இச்சா. இச்சா என்று சொல்றதும் ஞானம் தான். அதுக்கு மேல துவேஷம், பிடிக்கல. பிடிக்கல சுவாமி. பிடிக்கலன்னா என்ன சுவாமி? என்னன்னா பிடிக்கலன்னு சொன்னாலும் அதுவும் ஞானம் தான் சுவாமி. பிடித்ததும் சொன்னாலும் ஞானம் தான், பிடிக்கலன்னு சொன்னாலும் ஞானம் தான். ஆமா, ஞானம் தான். ஏன்னா எனக்கு பிடிக்கலன்னு என்ன அர்த்தம்? நான் என்ன நினைச்சா அந்த மாதிரி அவர் பண்ணல, எனக்கு எதிர்த்ததா பண்ணிட்டு இருக்கா, பிடிக்கல. அப்ப எதிர்த்ததா என்னுடைய ஞானத்துக்கு எதிர்த்ததா பண்ணிட்டு இருக்கா, அப்ப ஞானம் தானே அது, அதனால பிடிக்கல. அப்ப அதுவும் ஞானம் தான். அதுக்கு மேல முயற்சி, பிரயத்தனம். முயற்சி நல்ல மார்க் முயற்சி பண்ணணும். முயற்சி என்றாலே என்ன சுவாமி முயற்சி? முயற்சினா கை கால அசையத்து, நன்னா கஷ்டப்பட்டு அசையத்து, அதான் முயற்சினா?
அது முயற்சின்னு அது கிடையாது. நன்னா படிக்கணும். படிக்கணும்னா என்ன பண்றது? ஞானத்தை வைத்து கொண்டு படிக்கிறேன். என்ன பாத்துக்கோ, ஞானத்தை வைத்து கொண்டு படிக்கிறேன். அப்ப ஞானத்தால முயற்சிக்கிறேன். அந்த முயற்சியும் ஞானம்தான். அந்த முயற்சியும் ஞானம்தான். இதுவும் ஞானத்தின் வெளிப்பாடுதான் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதாவது என்னென்ன சொல்லியிருக்கா பாருங்க. அதாவது சுகம், துக்கம், இச்சை, தேசம், பிரயத்தனம். சுகம் என்பது அனுகூல ஞானம் சுகம். துக்கம் என்பது பிரதிகூல ஞானம் துக்கம். இச்சை என்பது ஒண்ணுமில்ல சுவாமி, எனக்கு பிடிச்சிருக்கு, இதனால பிடிச்சிருக்கு, அந்த ஞானத்தாலே இது இச்சை, அதான் பிடிச்சிருக்கு. அடுத்தது இச்சைக்கு அப்புறம் அடுத்தது தேசம். அவருக்கு பிடிக்கல. எதனால பிடிக்கல? இதனால பிடிக்கல. இந்த ஞானம் அவர்கிட்ட இல்லை, இந்த நிலை அவர்கிட்ட இல்லை, அதனால பிடிக்கல. அதனால தேசம் வந்துருக்கு, அது பிடிக்கல. அதுவும் ஞானம் தான். அது போல பிரயத்தனம், முயற்சிக்கிறோம்னா என்ன முயற்சி? ஞானத்தால முயற்சிக்கிறேன். அப்ப அந்த முயற்சியும் ஞானம் தான் தெரிகிறது. இதெல்லாம் ஞானத்தின் நிலைப்பாடு, ஞானத்தின் வெளிப்பாடு. இதை தெரியும் அறிவின் நிலைகள். அதான் சுவாமிக்கு சரியா சொல்லியிருக்கேன். இது இத்தனையும் அறிவின் நிலைகள். மேலும் ஞானத்தை தவிர மற்றொரு பிரமாணம் சுகம் முதலானவைகளை ஸ்தாபிக்க முடியாது. சுகமும் துக்கமும் இச்சாவோ, அதே போல எனக்கு அவர் பிடிக்கலையோ பிடிச்சிருக்கோ பிரயத்தனம் பண்றனோ, இதெல்லாம் என்னது? இந்த ஞானத்தை தவிர வேற எந்த பிரமாணம் தான் ஸ்தாபிக்க முடியாதுன்னு. ஞானமே வேறுபட்ட நிலை சுகம். ஞானத்தின் வேறுபட்ட நிலை சுகம், ஞானத்தின் வெவ்வேறுபட்ட நிலை துக்கம். ஆக சுகதுக்கத்தை ஸ்தாபிப்பதற்கு ஞானத்தை தவிர மற்றொரு பிரமாணம் இல்லை. இல்லையே சுவாமி. ஒரு குழந்தை அதுக்கு பிடிச்சது ஏதோ ஒண்ணு வஸ்து. நிறைய விளையாட்டு சாமான்கள்லாம் இருக்கு. அந்த விளையாட்டு சாமான்ல இந்த சொப்பு சாமான வச்சு விளையாடிட்டு இருப்பா இல்லையா? இதெல்லாம் அந்த காலத்து எக்ஸாம்பிள். இன்னைக்கு அது பொருந்தும், ஆனா பொருத்தாது. இதே எக்ஸாம்பிள் தான் சுவாமி எம்பெருமானார் அத்வைத்துக்கு எடுத்து காமிக்கிறார். நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் தான், அவர் சொன்ன எக்ஸாம்பிள் தான் அடிக்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப என்ன, நான் சொப்பு சாமான வச்சு விளையாட போகணும். இன்னைக்கு சொப்பு சாமான கிடையாது, தட்டுறது தான் இருக்கு. அப்படி இன்னைக்கு என்னமா தட்டிட்டு இருக்கு, என்ன வேணும் தாத்தான்னு கேட்கறது. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் சொல்லி தரேன் எதுவும் சொல்றேன். அந்த மாதிரி இன்னைக்கு சொப்பு சாமான விளையாட்டு இருக்கணும். அதுக்கு பிரதானமா ஒரு சொப்பு சாமான் மேலதான் அதுக்கு குறியா இருக்கும். அது அது இது ஒரு கரண்டின்னு வச்சுக்கணும், ஜல்லி கரண்டின்னு வச்சுக்கணும். ஜல்லி கரண்டியை ரொம்ப பிடிக்கிறது வச்சுக்கணும். அப்ப ஒருத்தர் வந்தார், ஜல்லி கரண்டியை அவருக்கு பிடிக்கிறது எதுன்னு தெரிஞ்சுட்டு ஜல்லி கரண்டி மறைச்சு வச்சுட்டார். மறைச்சு வச்சோடனே அந்த குழந்தை ஓட அட ஆரம்பிச்சிட்டு, அவர் ஜல்லி கரண்டியோட உணவு 4 பாத்திரத்தை எடுத்துட்டார். 4 சாமான், நிறைய கிட்டத்தட்ட 30-40 பாத்திரங்களை வச்சுட்டு அந்த சாமான சொப்பு சாமான வச்சு விளையாடிட்டு இருக்கு. அதுல 4-5 சொப்பு சாமான எடுத்துட்டார் அந்த பெரியவர். ஆனா அவர் நம்ம ஜல்லிக்கரண்டியை முதல்ல கொடுக்கல, அழுதுக்கு கொடுத்தாதான் அழுது கொடுக்கணுன்றதுக்காக முதல்ல என்ன பண்ணார், ஜல்லிக்கரண்டியை கொடுக்காம ஒரு கடாயை கொடுத்தார். கடாயை எடுத்துட்டாரோ, கடாயை கொடுத்தார். அதை வாங்கிட்டு தூக்கி போட்டு விட்டு வேண்டாம் கொடுத்து. அதுக்கப்புறம் அடுத்தபடியா ஒரு சின்ன சட்டி கொடுத்தாரு. சட்டியை கொடுத்தோன்னே அதே வாங்கி பார்த்து தூக்கி போட்டு ஓடு அழுது, மறுபடியும் அழுது. இந்த மாதிரி அழுதுட்டே இருந்து கடைசியில ஜல்லிக்கரண்டியை கொடுத்தார். வாங்கி அழுக நிறுத்திச்சு. இப்ப இந்த குழந்தைக்கு ஞானம் இருக்கா இல்லையா? இந்த குழந்தைக்கு ஞானம் இருக்கா இல்லையா? சுவாமி அது 2 வயசு குழந்தை சுவாமி, அதுக்கு என்னமா ஞானம் இருக்கும்? அதுக்கு என்னமா ஞானம் இருக்கு. ஏன்னா ஞானம் இல்லைன்னா சட்டியை கொடுத்ததுக்கு அப்புறம் அழுகை நிறுத்திருக்கணும், நிறுத்தலையே. அதே வேற ஏதோ கரண்டியை கொடுத்த அழுகை நிறுத்திருக்கணும், நிறுத்தலையே. அந்த ஜல்லி கரண்டியை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அழுகை நிறுத்திட்டு. அப்ப அந்த ஞானம் இருக்கு இல்லையா? அந்த அனுகூல ஞானம் அதான் தெரிவிக்கிறது. அப்ப இந்த இந்த முயற்சியோ, அதே போல இருக்கக்கூடிய தம்சமும், அதே போல நட்போ, அதே போல சுகமோ துக்கமோ ஞானத்தை தவிர மற்றொரு பிரமாணம் கிடையாது அப்படின்னு தெரிவித்தார். கிடையாது. இப்ப இன்னொரு விஷயம் பார்க்கிறேன். ஒரு சுவாமிய பத்ரியில பார்த்தேன். தட்டை கொண்டு தீர்த்தம் ஆடிதான் வடுக்குன்னு நடுங்கிறது தீர்த்தம் ஆடிட்டு இருந்தார். அந்த சுவாமிய நல்லா ஞாபகத்துல வச்சுட்டேன், ஞாபகத்தை வச்சிருந்தேன். என்ன வச்சிருக்கேன், இந்த ஞானம் தானே, அவன் ஞானம் தான். இந்த ஞானத்தை 2 விதமா சொல்லலாம். அந்த சுவாமியை
திரும்ப பார்த்து நினைக்கிறேன் என்பது ஒண்ணு. அந்த சுவாமியை பார்க்கலன்னாலும் நினைக்கணும். அந்த சுவாமியை பார்த்து நினைக்கிறது, பத்திரியில பார்த்த சுவாமி அரவிந்தன் பேரு, அந்த சுவாமியை பத்திரியை பார்த்தேன். அந்த சுவாமி இங்க 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 பார்த்தேன், சீரகத்துக்கு வந்துட்டார். அங்கேயும் பார்த்தேன் சுவாமி அங்க பார்த்தேன், அவரும் பேசிட்டு இருந்தார். அப்படி நினைக்கல போனோம். அதே சுவாமியை நான் பார்க்கவே இல்லை. ஆத்துக்கு வந்துட்டேன், ஒரு வருஷம் ஆயிடுச்சு, அன்னைக்கு அவர் பார்த்தேன் அப்படி ஞாபகம். அவரை பார்க்கலாம்னு நினைவு பார்க்கலாம் இல்லையா? அப்ப எனக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் எல்லா நினைவு வருதணும், எல்லாம் நினைவு வருதணும். அப்ப இதெல்லாம் ஞானம்தான். இப்ப அவருடைய நினைவு வர்றதும் ஞானம்தான். அவரை பார்க்கறதுனாலும் நினைவு வருது, பார்த்தாலும் நினைவு வருது, ஞானம். அதே போல வேண்டாதவர்களுடைய நினைவு வருது, வேண்டியவர்களும் நினைவு வருது, அதுவும் ஞானம் தான். ஏன்னா எனக்கு முன்னாடி யாருமே இல்லையே. முன்னாடி யாரா இருந்தா பரவாயில்ல, முன்னாடி ஒருத்தரும் இல்லை. ஒருத்தரும் இல்ல ஒண்ணு வேண்டாம். நீங்க காலட்சம் வந்துருக்க, யாராவது ஒருத்தர் காலட்சம் வரலன்னா உடனே எனக்கு தெரியுது இவர் வரலையே சுவாமின்னு நினைக்கிறேன். ஒண்ணு பகவான் நினைக்கிறேன். நித்தியம் போய் பெருமாள் சேவிக்கிறோம்னு விஸ்வபகவானோட போய் சேவிக்கிற வழக்கம் வந்து போய் சேவிச்சோம். இன்னைக்கு வரலன்னா எட்டி பாக்குறானா, ஓ துவசத்தை பத்திக்கிட்ட ஒண்ணு இருக்கானா, அப்படி எட்டிட்டு பாக்குறானா, எட்டிட்டு. இது என்ன சுவாமி, இதுவும் ஞானம் தான். தாரமா சொல்லலாம், ஒண்ணு தவறு கிடையாது. தர்மபூத ஞானம் அவருக்கு உண்டு, அவருக்கு விபூதி தானே பார்த்திருக்கோம். அப்ப இதுவும் ஞானம் தான். அப்படி இருக்க செய்தே அதுவும் ஞானம் தான். அப்ப முன்னாடி யாரும் இல்லாம இருக்க செய்தியோ அந்த நினைவு வருது இல்லையா? அதே போல ஆறு இருந்தும் நினைவு வரலாம், ஆறு இல்லாம இருந்தும் நினைவு வரலாம். ஒன்றை பிரத்ய விஞ்ஞான் என்பார். பிரத்ய விஞ்ஞான், பிரத்ய விஞ்ஞானா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு அறிவின் நிலை. இதுவும் ஒரு அறிவின் நிலை. ஆக நினைக்கிறேன்னாலே அது ஒரு அறிவின் நிலை. அதே போல சுகமா இருக்கிறேன், சுகமா இருக்கிறேன், இதுவும் ஞானத்தின் வேறுபாடுதான், நிலைதான். தேசிக்கிறேன், அவரை பார்த்தா எனக்கு பிடிக்கல, தேசிக்கிறேன், அவருக்கு பிடிச்சிருக்கு, இவரு துக்கமா இருக்குன்னு சொல்ற, இது எல்லாமே அறிவின் வெவ்வேறுபாட்டு நிலை. ஆனா இதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம், இதுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நினைக்கிறோம். ஞானம் இல்லைன்னா இது இல்லை, ஞானம் இல்லைன்னா இது எதுவுமே இல்லை. இதெல்லாம் ஞானத்தின் நிலைதான். இதுக்கு மேல 32 வெவ்வேறு நிலைகள் ஞானத்துக்கு சொல்ல போற. 32 வெவ்வேறு நிலைகள் ஞானத்துக்கு சொல்ல போற. இது இத்தனை நமக்கு நன்னாவே தெரியும். 32 நிலைகள் ஞானத்துக்கு நமக்கு நன்னாவே, ஆனா அதுக்கு பேர் தெரியாது. அதுக்கு என்ன பேரு என்ன பேரு என்ன பேருன்னு தெரியாது, பேர் சொல்ல தெரியாது. ஆனா மொத்தத்தையும் நமக்கு தெரிஞ்சுதான் இருந்திருக்கும், தெரிஞ்சுட்டுதான் இருக்கு இல்லையா? ஆனா அந்த பெயரோடு தெரியாது, அவ்வளவுதானே தவிர இது எல்லாமே ஞானத்தின் நிலைகள். அந்த நிலைகளை இதோடு கடைசியா ஒண்ணு சொல்றார். இதோட எழுதுமா சொல்ற, இந்த தர்மபுத்த ஞானத்துல கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, இதெல்லாம் கூட ஞானத்தின் நிலைகள் தான். அப்ப அது சாத்தியோபாயமாயிடுச்சு, ஆகட்டுமே சாத்தியோபாயமாக தான் ஞானத்தின் நிலைகள் தான். சரி சரி பாய். பிரபக்தி சரணாகதி அதுவும் ஞானத்தின் நிலைதான். நாமே சொன்னேன், இது பிரார்த்தனா மதி சரணாகதி. மதினா புத்தி விசேஷம், புத்தி தானே ஞானம். பிரார்த்தனா துவமேவ உபாய பூதோ மே பவ இது பிரார்த்தனா மதி சரணாகதி. அப்ப சரணாகதியை ஒரு புத்தி விசேஷம் சொல்றாரோ, அப்ப அதுவும் என்னது, அதுவும் ஞானத்தின் வெவ்வேறு நிலை தானே. அப்ப ஆகவே கர்மயோகம் என்னன்னு விளக்க போறாரு, ஞான யோகம் என்னன்னு விளக்க போறாரு, பக்தி யோகம் என்னன்னு விளக்க போறாரு, பிரபக்தி என்னென்ன இது என்ன விழுக்கிறது. இது எத்தனையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தர்மபூத ஞானோட அவதாரம் அப்படிங்கிறது. ஆனா தர்மபூத ஞானம்னாலே என்ன சுவாமி சொல்லிட்டே சுவாமி, ஞானம் கனிந்து நலம் கொண்டு நாள்தோறும் நைபவர்க்கு வானம் கொடுப்பது மாதவன், வல்வினையேன் மனத்தில் ஈனம் கடிந்த ராமானுஜன் தன்னை எய்தினருக்கு அத்தானம் கொடுப்பது தன் தகவென்னும் சரண் கொடுத்தே. ராமானுஜன் தான் பாசுறோம். அப்ப என்னன்னா ஞானீஷ பக்தி விசேஷனா தெரிவிக்கிறார். ஞானம் கனிந்த நலம், அதான் பக்தி. ஞானம் என்பது ஆத்ம ஞானம், பரமாத்ம ஞானம், உபாய ஞானம், உபேய ஞானம். ஞானம்னா என்னது, உபாய ஞானம், உபேய ஞானம். விரோதி ஞானம் உண்டு, அதுவும் உண்டு, அந்த ஞானம் உண்டு. அவர் இந்த ஞானமே முதிர்றது. அப்ப என்னன்னா நன்றாக கனிந்து பழமா இருக்கணும். ஞானம் என்பது காயாக இருப்பது,
அதற்கு பிறகு அது பழமா வடுக்கிறதுனும் அந்த பழமா பத்துனா பக்தி என்பது ஞானத்தின் முதிர்ந்த நிலைதான் பக்தி. அதுதான் பக்துரூபா பண்ண ஞானம் மயர்வர மதிநலம் அருளினன். மயர்வு என்னது? மதிநலம் அப்படின்னது பக்தி ரூபா பண்ண ஞானம் மயர்வர மதிநலம் அருளினன் அப்படிங்கிற. ஆனா ஞானத்தின் முதிர்ந்த நிலைதான் எது? பக்தி. பக்திஷ ஞான விசேஷக்கான சாஸ்திரம் சொல்றது. பக்திஷ ஞான விசேஷ பக்தியின் வடிவை அடைந்திருக்கக்கூடிய ஞானம். பக்தியின் வடிவை அடைந்திருக்கக்கூடிய ஞானம் அப்படின்னு என்ன? அந்த ஞானம் அடியேனுக்கு உண்டாகட்டும் சுவாமி பிரார்த்திக்கிறார். எந்த ஸ்லோகத்துல சுவாமி? அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலே வினத விவித பூதௌராக ரட்சைகதீஸ்தே ஸ்ருதிசிரதி விதீப்தே பிரம்மனே ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சிவமிக்கு பக்துரூபா. அப்பனா அந்த பக்தி வடிவை அடைந்திருக்கக்கூடிய ஞானம். ஆனா ஞானம் முதிர்ந்தாதான் பக்தி. அந்த பக்தியை அடைந்திருக்கக்கூடிய அது அடியேனுக்கு உண்டா செவிஷி பக்தி ரூபா. அந்த அந்த அடியேனுக்கு உண்டாகட்டும், என் பக்தி உண்டாகட்டும் பிரார்த்திக்காமல் என பக்தி உண்டாகட்டும் பிரார்த்திக்கல. பக்தி வடிவத்தை முதிர்ந்து இருக்கக்கூடிய ஞானம். என்ன பாருங்க, ஞானம்தான் பக்தி ஆகுது. என்ன பாருங்க, பக்தி பக்தி பக்தின்னா என்னது? ஞானத்தின் முதிர்ந்த நிலைதான் பக்தி. அப்ப ஞானம் எவ்வளவு முக்கியமா இருக்குது பாருங்க. ஞானம் இல்லைன்னா ஒண்ணுமே. ஞானேன ஈனரா பசுவி சமானதா சாஸ்திரமே சொல்றது. ஞானம் இல்லைன்னா பசுவுக்கு சமானம். 4 கால் பிராணி. ஞானேன ஈனரா பசுவி சமானதா. அப்ப ஞானம் இருக்கணும், ஞானம் இருக்கணும். அப்ப பக்தி வடிவத்தை முதிர்ந்து இருக்கக்கூடிய ஞானம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஆக அப்படின்னா இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஞானம்தான் பக்தி வடிவில் மலர்கிறது. ஞானம்தான் பக்தி வடிவில் மலர்கிறது. அதனால நாம் என்ன நினைக்கணும்? எப்பொழுதும் ஞானம் பக்தி தனித்து கிடையாது. ஞானம் பக்தி தனி அல்ல. ஞானமே முதிர்ந்தால் பக்தி ஆகுது. இவருக்கு பக்தி இருக்குன்னு அர்த்தம், முன்னாடி ஞானம் இருந்தது. ஞானமே முதிர்ந்தாது, அதுதான் பக்தி ஆகுது. அப்ப ஞானத்தை பிரதானமா சொன்னார். ஏன் சுவாமி ஞானத்தை பிரதானம்? பக்தி தானே சொல்லணும். பக்தி ரூபா பட்ன ஞானம் தானே சொல்றா. அப்ப பக்தி தானே பிரதானம் சொல்லணும்னா உபனிஷத்துலாம் என்ன சொல்லிருக்குமா? ஞானான் மோட்சகான்னு சொல்லியிருக்கு. உபனிஷத்துனா ஞானான் மோட்சகான்னு சொல்லியிருக்கு. ஞானத்தாலே மோட்சம் தமேவ வித்வாம் அமிர்த யுகபவதி நான்யப்பந்தா அயனாய வித்யதே. சொல்லுது தமேவம் வித்வான் அமிர்த யுகபவதி நான் அந்யப்பந்தா அயனாய வித்யதே. மோட்சம் போவதற்கு வேறு மார்க்கம் கிடையாது அப்படின்னா வித்வான் என்கிற வேதனம், தியானம், உபாசனம் என்று சொல்லப்படுகிற ஞானம் இதுதான். இதனால்தான் ஒருத்தனுக்கு மோட்சம் பெற்றது. அங்க இருக்கிறாரியா? இப்ப மோட்சம் போகணும்னு ஞானம் வேணுமனும். அப்பனா ஞானான் மோட்சம் சொல்லுது. அந்த ஞானத்தின் முதிர்ந்த நிலைதான் பக்தி. அந்த பக்தியினால்தான் பக்தி ரூபா பண்ண ஞானத்தால மோட்சம். அங்கேயும் ஞானம் இருக்கு. அந்த பக்தி ரூபா பண்ண ஞானம் என்னால் ஏற்படுது? ஞானம் முதிர்ந்துட்டு அதான் பக்தி ஆயிடுச்சு. இதேதான் கண்ணன் சொல்றாரு. சுவாமி இப்ப அகில புவன ஜென்மஸ்தே ஸ்லோகத்தை சொன்னாரோ, கண்ணனை இதேதான் சொல்றாரு. சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாசு நோட்சனா ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீத பரதரிஷபா. சதுர்விதா பஜந்தே மாம், 4 வகைப்பட்டவர்கள் அர்ஜுனா என்னை ஆசிரியிக்கிறார்கள். 4 வகைப்பட்டவர்கள் என்னை ஆசிரியிக்கிறார்கள். ஐஸ்வர்யார்த்தி, கைவல்யார்த்தி, அதே போல பகவன் லாபனர்த்தி. 3 தான் இருக்கு. ஐஸ்வர்யார்த்தில 2 ஐஸ்வர்யார்த்தி இருக்கா, 2 பேர் இருக்கா, 2 வகை. கைவல்யார்த்தி அதே போல பகவன் லாபார்த்தி 2 பேரே ஆர்த்தியா. ஐஸ்வர்யார்த்தி 2ஆ பிரிக்கிறோம். தான் 4 வகைப்பட்டவர்கள். அதுல என்ன 2 வகையில் என்ன? பிரஷ்ட ஐஸ்வர்ய காமன், அபூர்வ ஐஸ்வர்ய காமன். புதியதாக எனக்கு ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கக்கூடிய அது ஒருத்தன். ஏற்கனவே இருந்து போயிடுத்து இழந்ததை பெற்றுக் கொண்டு பிரார்த்திக்கக்கூடியவன். அதான் பிரஷ்டைஸ்வரி காவன், அபூர்வ ஐஸ்வர்ய காவன். இது 2 பேரும் இதுவாதான் இருக்கு. ஞானி கடைசியா ஞானின்ற ஞானித்து பரதரிஷபா. ஆனால் இந்த ஞானி
அனைத்து இந்த பாருங்க, இந்த பாருங்க, சதுர்விதா பஜந்தே நாம் ஜனாசு குதி மோர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீத பரத ரிஷபா அப்படின்னு இருக்காளையா. ஆனா இந்த ஞானிக்கு அனைத்து ஆச்சாரங்களும் வியாக்கியானம் பண்ணது பக்தன் போட்டுட்டார். இந்த ஆச்சாரங்களுக்கு கீதா பாஷை இருக்கணும், சுவாமி எம்பெருமானா பண்ணிருக்கணும். இந்த ஞானின்னு போட்டுக்க சுவாமி. அந்த ஞானிக்கு என்ன பொருள் கொடுத்துருக்காருன்னா பக்தன். அப்புறம் ஞானிக்கு பக்தி விசேஷகன ஞானம் முதிர்ந்தபடியாலே பக்தி ஆயிடுச்சு. அதான் பக்தன். பக்தன் கொடுக்கல கண்ணன் தெரியும். ஏன் சுவாமி ஞானின்னு சொல்லியிருக்காருன்னா அப்ப பக்தன் சொல்லியிருக்காமே. வராகநாயகன் சொல்ற ஸ்தே மனசுஸ்தே ஷரீரே சச்சியோன்னரகா ஜாதிசான்ய சுச்சீஸ்பத்தா விஸ்வரூபஞ்ச மாமச்சம் தசஸ்வம் விஜமானந்தோ காட்டபாஷான சன்னிவம் அகம் ஸ்பராமி மத்பக்தம். என்னுடைய பக்தன் மத்பக்தம் நயாமி பரமாம் கதின்னு சொல்றாரு இல்லையா. ஆனா இந்த இடத்துல கண்ணன் ஏன் ஞானின்னு போட்டுறான்னா, ஞானி என்று சப்தம் சொன்னோம் என்றால் ஞானத்தால் தான் மோட்சம். அந்த ஞானத்தால் மோட்சம்னா தனித்து பக்தியானது. ஞானம் இல்லாத பக்தி என்பது கிடையாது. ஞானம் இல்லாத பக்தி என்பது கிடையாது. ஞானம் ஏற்கணும். அந்த ஞானம் முதிர்ந்து 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 பக்தியாகும். ஞானம் முதிர்ந்து முதிர்ந்து பக்தியாகும். அதனால்தான் எங்க பார்த்தாலும் ஞானின்னு ஒரு சப்தம் அடிக்கடி வரும். ஆனா நம்ம சீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை என்ன சுவாமி ஞானின்னு சொல்றா? ஞானின்னாலும் அது இது ஒரு வேற்று பாஷை மாதிரி தோணும். பக்தன்னு சொல்லுவோம், பிரபக்தின்னு சொல்லுவோம், பக்தின்னு சொல்லுவோம் அப்படின்னு வரையா. இந்த முதிர்ந்து ஞானிதான். ஏன் சுவாமி ஞானின்னு சொல்லியிருக்குன்னா அங்க பக்தன் போற அளவுக்கு அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள வேதாந்தி போற. ஆனா அந்த ஞானம் முதிர்ந்து 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 முதி பக்தி எவருக்கு இருக்கா. ஏன் அடுத்த ஸ்லோகமே கண்ணன் சொல்றா பாருங்க. இந்த இடத்துல என்ன பண்ண சதுர்விதா பதந்தே நாம் ஜனாசு குதி போச்சுன்னா ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தாத்தி ஞானீதி பரத ரிஷபா இந்த ஸ்லோகம் சொன்னாலும் அதுக்கு அடுத்த ஸ்லோகம் வரைச்ச என்ன சொல்லுகிறாருன்னா தேஷாம் ஞானி நித்தியயுக்தகா ஏகபக்திர் விசிஷ்யதே. தேஷாம் ஞானி நித்தியயுக்தகா ஏகபக்திர் விசிஷ்யதே. அடுத்த ஸ்லோகம் இது 4 பேரில் ஞானிதான் மிகச் சிறந்தன்னு அர்ஜுனா. அப்ப யார் எடுத்துக்கா? ஐஸ்வர்யார்த்தி எடுத்துக்கார், கைவல்யார்த்தி எடுத்துக்கார். ஐஸ்வர்யார்த்தியே 2 தான் ரெட்ட ஐஸ்வர்யகாவன் அபூர்வ ஐஸ்வர்யகாவன் 2 பேரும் எடுத்து அதுல ஞானிதான் மிகச்சிறந்தவன். அவன் தான் என் உள்ளத்துக்கு பிரியமானவன். அந்த ஞானிதான் என்னுடைய உள்ளத்துக்கு பிரியமானது. ஏன்னா நித்தியயுக்தகா. அப்பனா என்னோடு எப்போதும் சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மையிலே ஆசைப்பட்டு இருப்பவன். என்னோடு எப்போதும் சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறான். அப்படி இருக்கிறான் இல்லையா? ஏன்னா என் ஒருத்தரிடத்திலேயே பக்தியோடு இருக்கிறான். அந்த ஞானியை பக்தன்னு கூப்பிடாரு கண்ணன். தேஷாம் ஞானி நித்தியயுக்தகா, ஞானி நித்தியயுக்தகா ஏக பக்தி. இதான் முக்கியம். இந்த சப்தம் இந்த பண்ணி பண்ணி வியாக்கியானம் பெறுவான. ஏக பக்தி அப்படின்னா என் ஒருத்தரிடத்திலே அனன்ய பிரயோஜன பலன் சொல்ல வரணும். அப்படின்னா அனன்ய பிரயோஜனம் வரணும், வேற எதுவும் பிரயோஜனம் கிடையாது. பகவானே பிரயோஜனம் இருக்கு. அனன்யாக சேஷத்தன்றாடியா அவரிடத்துல மட்டுமே பக்தி செலுத்துறாடியா. அதனாலதான் என்னன்னா பரமை காந்தின்னு அர்த்தம். ஏகாந்தி மேல நம்ம பார்க்கணும். ஏகாந்தி பரமை காந்தி. பரமை கதனா பகவானது என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாம். அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிருக்காடியா. அவதான் பரமை காந்தி. ஆக ஞானம் பிறக்கணும், அது கனியணும், அது கனியுது நலமாக பண்ணிக்கணும். மணி ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடுச்சு? அதுதான் என்னது அந்த நிலையில வந்துச்சுன்னா ஞானம் கனிந்து நலம் கொண்டு நலமாக பரிமளிக்கணும். அந்த பரிமளிக்கிறது தான் ஞானம் கலந்த. இதுதான் ஆழ்வார் மயார் வர மதிநலம் அப்படின்னு. மஜார் வர மதிநலம். மதினா என்னது? ஞானம். நலம்னா என்னது? பக்தி. மதிநலம் என்றால் ஞானம் கனிந்த நலம். அப்படின்னா ஞானம் முனிந்து இருக்கிற பக்தி. மதி நலம். மதினா ஞானம். மதினா பார்த்தோம் ஞானம். நலம்னா பக்தி. மதி நலம் ஞானம் கனிந்த நலம். ஞானம் முதிர்ந்த இருக்கிற பக்தி. ஆக பக்தி ரூபா பண்ண ஞானமே மோட்சோபாயம். பக்தி ரூபா பண்ண ஞானமே மோட்சோபாயம்.
ஆக மோட்சத்தை அடையணும் என்றாலே அப்படின்னா ரெண்டு படியாக பக்தி இருக்கும். அந்த பக்தியானது ஞானத்திலிருந்து பிறந்து முதிர்ந்ததாக இருக்கும். ஆக மொத்தத்தை நம்ம பார்த்தது ஞானம் தான். அது சாத்தியோபாயமா இருக்கட்டும், சித்தோபாயமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஞானம்தான். அந்த ஞானம்தான் பக்தியாக நன்னா முதிர்றது. முதிர்ந்த ஒண்ணு என்னதான்? அந்த ஞானம்தான் தர்மபூத ஞானமா அப்படின்னா ஆமா, அந்த ஞானம் தான் தர்மபூத ஞானம். அதாவது தர்மபூத ஞானம் என்பது திரவியம். திரவியம் அப்படின்னு அது மாத்திரம் இல்ல, திரவியம் மற்றும் அது அச்சேதனம். அச்சேதனம் பார்த்தோம். அதற்கு மேல அது அஜடமாவும் இருக்கு, ஜடம் கிடையாது, அஜடமாவும் இருக்கு இல்லையா? இப்ப இது ஜீவனுக்கு பரமாத்மம் குணமாக இருக்கிறபடியாலே தர்மபூத ஞானம் என்கிறது. இதுதான் ஜீவனுக்கு புத்தி. தர்மபூத ஞானம் தான் ஜீவனுக்கு புத்தி. ஆனா இந்த புத்தி அப்படியே முதிர்ந்து பக்தியாக இருக்கணும்னா ஏதாவது நடந்ததான், ஏதாவது நடக்கணுமோ? இந்த ஞானம் அப்படியே முதிர்ந்து பக்தி ஆகணும், என்ன ஏதோ நடக்கணுமோ? சுவாமி இதுவெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்காரு, ஏதோ சட்டுன்னு அப்படி மாறிட்டார் சுவாமி, அந்த மாதிரி புத்தி வந்துருக்குன்னா குறுக்க ஏதோ நடந்திருக்குன்னு அர்த்தம், ஏதோ நடந்திருக்குன்னு அர்த்தம். அதே போல இங்க ஏதோ நடக்கணுமோ? நடக்குமே. இன்னொன்னா அது என்ன நடக்கிறதுன்னா ஆச்சாரிய முக்கியன நடக்கலாம், கர்மானுஷ்டான முக்கியன நடக்கலாம். இந்த ரெண்டும் இருந்தா தான் ஞானம் பக்தியா. ஞானம் பக்தியா இருந்ததுன்னா உடனே அதுவே ஆரம்பம் கிடையாது. ஞானத்துக்கு ஞானம் இல்லைன்னு பார்த்தோம். அப்ப இந்த ஞானம் பக்தி ஆகும்னா எப்படி பாக்குறது? ஆச்சாரிய முக்கியனே, ஆச்சாரம் வரணும், உபதேசம் பண்ணணும், அதை முக்கியம் அது பக்தி ஆகிறது வாய்ப்பு. அல்லது சாத்தியோபாயம். சாத்தியோபாயம் என்ன? என்னுடைய முயற்சியாலே கர்ம ஞானமோ பக்தி ஞானமோ அப்படின்னு வச்சுக்க, அது முள்ள ஆகும், இதாகும். ஆனா வெறும் ஞானம் என்பது பக்தி ஆகாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஞானம் இருக்கு, ஞானம் இருக்கு, ஞானம் இருக்கு திரும்ப சொல்லுவார். அந்த ஞானமே பக்தி ஆகணும்னா நம் ஞானத்தை நல்லா சம்ஸ்காரம் பண்ணணும். சம்ஸ்காரம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஞானத்தை கொண்டு நல்லா பகவத் கைங்கரியம் என்ன, பாகவத கைங்கரியம் என்ன, ஆச்சாரிய கைங்கரியம், அதான் சம்ஸ்காரம். சம்ஸ்காரம்னா நல்லா தேய்க்கணும், போட்டு பாத்திரம் தேய்க்கிற மாதிரி அப்படின்னு வச்சுக்கணும். நல்லா சம்ஸ்காரம் பண்ணணும், அதாவது மெருகூட்டணும். ஒரு வைரக்கல் இருக்கு, ஒரு வைரக்கல்லை வெட்டி எடுத்த உடனே அது அப்படியே வைரக்கல்லை வெறுமை வெட்டி எடுத்தா சுமாரதான் இருக்கும். அதுக்கு மேல என்ன பண்ணுவா? அந்த கல்லை நல்லா தேய்ச்சி 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 மெருகூட்டுறாளையா, அப்பதான் அதோடைய சாறு நல்லா இருக்கணும். அதே போல நம்ம இடத்துல தர்மபூத ஞானம் இருக்கு. அந்த தர்மபூத ஞானம் கர்மங்களால் மறைக்கப்பட்டிருக்கு. நம்ம இடத்துல இருக்கக்கூடிய தர்மபூத ஞானம் கர்மங்களால் மறைக்கப்பட்டிருக்கு. இதை சரிப்படுத்த ரெண்டு வேலை பார்க்கணும். என்ன சுவாமின்னா, கர்மத்தை ஒரு மாதிரி விலக்கி கொண்டே போகணும். அப்படின்னா கர்மத்தை தள்ளிட்டே போகணும், விலக்கிட்டே போகணும். அப்பதான் அது ஒரு பக்கம் நன்னா மெருகூட்டப்படும். ரெண்டாவது வெளிச்சம் நன்னா வெளியே வரும். இன்னொரு பக்கம் அது ரொம்ப மூலப்பொருள் நிலையில் தான் இருக்கும். அதற்கு அறிவென்று இருக்கே தவிர எதை பற்றி அறிந்து கொள்ளுன்றது அதனிடத்துல இல்ல. தர்மபூத ஞானத்திற்கு அதனிடத்துல இல்ல. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அதற்கு சுத்தி விப்ராந்தி பண்ணா கேட்கணும், ஆச்சார உபதேசத்தை கேட்கணும், நிறைய காலட்சேபங்கள் கேட்கணும், ஆச்சார உபதேசத்தை கேட்கணும். கேட்டோடனே அந்த உபதேசம் வர 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 என்னன்னா இந்த ஜீவாத்ம ஞானம் நல்ல பரிஷ்காரம் வருது. பரிஷ்காரம் வருது. தான் யாருன்றது அப்பதான் தெரிகிறான். அது தெரிந்து கொள்ள ஒட்டாமல் ஏற்கனவே சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அனாதி காலமாக இருக்கிற கர்மங்கள் என்ன பண்றது? இப்பவாது வந்துட்டுமே, இப்ப ஏதோ காலட்சேபம் வந்துட்டுமே, இப்ப வந்துட்டோம்னா இப்ப வந்திருக்குமே சுவாமி, அப்ப நல்லா திறந்துருச்சுன்னு அர்த்தமா? திறந்து இருக்கு, ஆனா பூர்த்தியா திறக்கு. திறந்து இருக்கு, பூர்த்தியா திற. ஏன் சுவாமி இப்படி சொல்றேன்? பூர்த்தியா திறந்தாதான் வர முடியும்னா ஏன் இந்த வார்த்தை சொல்றேன்னா, இது மட்டும் பிரேக் வந்துடுறது. 8 5 நிமிஷத்துல முடிச்சாகணும். அப்ப பிரேக் வந்துட்டணும், உங்களுக்கு முடிக்கணும், எங்களுக்கு முடிக்கணும். அப்ப பிரேக் வந்துட்டனால உங்களுக்கு பூர்த்தி வரல. அடியனுக்கு இந்த அடியனுக்கு சேர்த்துதான். ஓ உங்களை சொல்லிட்டு இருக்க நீங்க நினைக்க வேண்டாம், எல்லாமே அடியனுக்கு தான். எதுவும் சொல்ல வேண்டாம். அப்ப நல்லா பரிஷ்காரம் பண்ணணும். பரிஷ்காரம் பண்ண பிற தான் யாரும் தெரியாது. அது தெரிய ஒட்டாம மூடிட்டு இருக்கிறது என்ன கர்மம்? அனாதி கால கர்மம். இது எதனால வருது? ஆச்சார உபதேசத்தாலும். அப்ப ஆச்சார உபதேசம் இல்லைன்னா
பாப புண்ணிய ரூப கர்மங்கள் போகவே போகாது. பாப புண்ணிய ரூப கர்மம் போகுமான்னா அது போகவே போகாது. பாப புண்ணிய என்ன பகம் அது போகவே போகாது. ஆச்சார உபதேச ஞானம் மேல மேல வருமே தவிர இது பெரிய போராட்டமா போயிடும். என்ன ஆகும் சுவாமி? அதாவது ஆச்சார உபதேசம் எதையும் செயல்பட விடாமல் ஒரு கர்மம் தடுக்கும். நிறைய பேருக்கு ஆச்சாரம் ரொம்ப சௌலபியமா இருக்கார், ரொம்ப எளிமையா இருக்கார். அவர் பார்த்து அவர் எத்தனையோ சொல்லுவார், இந்த சிஷ்யம் செய்ய மாட்டார். எதனால சுவாமி பண்றது? கர்மம் தடுக்கிறது. உடனே இது ஒரு இடத்துல இதை சொன்னேன். அடுத்த நாள் ஒருத்தன் வந்தான், ஒரு சிஷ்யம் வந்தார். சுவாமி எங்க ஆச்சாரம் எங்களுக்கு பண்ண முடியல சுவாமி, என்னமோ தடுத்துட்டே இருக்கு சுவாமி, தடுத்துட்டே இருக்கு சுவாமி. சரி பண்ணலாமேன்னு சொன்னேன். இல்ல சுவாமி நேற்று நீங்க தான் சொன்னலே இவருடைய கர்மம் தான் தடுத்துட்டு இருக்கு, அதனாலதான் சுவாமி போக முடியல. குற்றம் எங்கிட்ட இல்ல சுவாமி. என்ன பண்ணிக்கணும்? குற்றம் எங்கிட்ட இல்ல, இவருடைய கர்மத்தால் தான் போக முடியல. அந்த கர்மம் யார் பண்ணது? ஆச்சாரியம் பண்ணாரா, பகவான் பண்ணாரா, இல்ல பக்கத்து வீட்டுக்காரர் பண்ணாரா? இவரே தான் பண்ணிட்டது, இவரே பண்ணிட்டு. அது மட்டும் இல்ல, பாகவத சமாகம் இருந்தாலே ஒரு காத்தாலே பார்த்துருக்கோம். பாகவத சமாகம் இருந்தாலே தீயது விலகி நல்லது வந்துடும். பாகவதர்களோட சொன்னோம், ஆச்சாரம் ஒரு பாகவதம் தான், அவரோடு கூடணும். அந்த சம்பந்தம் வேணுமானோ, அந்த சம்பந்தம் வேணும்னா உணவு பிரச்சனை இல்லை. அதனால அந்த சம்பந்தத்தை வைத்துக் கொண்டுதான் நம்ம பார்க்கணும். ஆக எது போல் என்றால், ஒரு கை ஒற்றை எடுக்கிறதா மற்றொரு கை எடுக்க விடாமல் பண்றது இல்லையா? ஒரு வஸ்து அடியை எடுக்கிறேன், இன்னொரு அந்த வஸ்து எடுக்காதுன்னு தடுக்கிறார் இல்லையா? அதே போல கர்மமே தடுக்கிறது, கர்மமே தடுக்கிறது. அந்த கர்மம் தடுத்தா, அந்த கர்மத்தை போக்கினாதான் என்ன ஆகும்? ஒண்ணுமில்ல, வண்டி கலங்கணும், பின்னாடி மரத்துல கட்டி வச்சிருக்கா வண்டிய, ஒரு சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கா. என்ன சொல்லிட்டே இருக்காரு, கிளம்பலையே சுவாமி, கிளம்பலையே சுவாமி. ஏன் கிளம்பல சுவாமி? பின்னாடி கட்டி வச்சிருக்கு சுவாமி. அப்ப நமக்கு என்ன கட்டி இருக்கு? கர்மா. அந்த கர்மா கட்டி இருக்கணும். அந்த கர்மா தொலைச்சோம்னா வண்டி நடந்து போயிடணும். அப்ப இந்த வண்டியை கட்டி விஷயத்தை அவிக்க முடியுமான்னா, இன்னொருத்தர் வந்து கட்டி வைத்துதான் அவிக்கணும். இப்ப அந்த வண்டியே கிளம்ப ரெண்டு தேவை. என்ன தேவை? தடங்களை வெட்டி விடணும், ஒண்ணு தேவை. மேலே முன்னாடி மற்றொன்று தேவை. அதே போல இந்த ஜீவாத்மாவுக்கு ரெண்டு தேவை. ஞானம் அப்படியே மூலமா இருக்கணும், இருக்கு, அதற்கு பரிஷ்காரம் இல்லை. பரிஷ்காரம் அப்பனா என்ன அர்த்தம்? அந்த பரிஷ்காரம் ஆனாலும் வெளியே போக ஒட்டாமல் கர்மங்கள் தடுத்துட்டு இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கு என்ன செய்யணும்னா, கர்மங்கள் என்கிற கைத்த வெட்ட கர்மயோகமான நித்த கர்மானம் செய்ய வேண்டிய மூடின கர்மங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டார். ரொம்ப முக்கியம். சரி சுவாமி, இவருடைய கர்மங்கள் விலகிறதுக்கு என்ன பண்ணணும்? கர்மங்கள் ஏன் விலகல? பகவத் சம்பந்தத்திலே இருக்கேன், பகவத் சம்பந்தத்திலே இருக்கேன். உன்னுடைய நித்திய கர்மாக்களை நீ விட்டே என்னாலே அது உங்களுடைய கர்மங்கள் போகவே போகாது. நாம என்ன சிலதெல்லாம் என்ன நினைக்கிறோம், நித்திய நைமித்திக கர்மாக்கள் செய்யாம பகவத் சன்னதியிலே இருக்கலாம் நினைக்கிறோம். இருக்கலாம், நம்மாழ்வாரை போல இருந்தா. இல்ல அது இல்லாம சன்னதி கைங்கிறது தானே சுவாமி பண்ணியிருக்கேன், வேற எதுவும் இல்லைன்னா. உன்னுடைய சன்னதி கைங்கிற மறியதான் உன்னை வயத்துக்கு என்ன வேணுமோ சாப்பிட்டு தானே இருக்கு. வகை வகையா சாப்பிடணும். இது வேண்டாம், அது நன்னா இருக்கு, அதை கொண்டு வான்னு சொல்றேனும். அப்ப அதெல்லாம் சொல்ற வரைக்கும் அப்ப சாஸ்திரம் இதம் குரு இதம் ஆகாஷி சொல்லி இருக்கு இல்லையா? ஸ்ருதி ஸ்குச்சி மம ஆக்ஞா ஆக்ஞாச்சேதி மம துரோகி. அப்ப அந்த நித்திய கர்மாக்கள் நைமித்திய கர்மாக்கள் பண்ணாத வரைக்கும் நம்ம எத்தனைதான் ஆச்சார உபதேசமோ பாகவதாருடைய நிலை இருந்தாலும் அது வந்து மூடிண்டே இருக்கும். அப்ப அந்த நித்திய கர்மா நைமித்திய கர்மா பண்ண 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 அந்த கர்மங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா விலகும். அப்ப இதுக்கு என்னன்னா, ஞானம் நல்ல மலரணும்னா ஆச்சார உபதேசம் பகவத் உபதேசம் எல்லாம் இதற்கெல்லாம் ஞானம் வளர ஆரம்பிக்கணும். ஒரு பக்கம் பாவம் எரிஞ்சுட்டே வரும், இன்னொரு பக்கம் ஞானம் வளர்ந்துட்டே இருக்கும். அப்ப நித்திய கர்மாக்கள் நைமித்திய கர்மாக்கள் ஒரு பக்கம் நான் பண்ணணும், மற்றொரு பக்கம் ஆச்சார உபதேசம் பகவத் உபதேசம் காலக்ஷேபங்கள் இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தா என்ன ஆகும்? ஒரு பக்கம் என்னுடைய பாவங்கள் எரிஞ்சுட்டே இருக்கும், போயபடியும் புகுதிர்வாரங்கள் எரிஞ்சுட்டே இருக்கும். இன்னொரு பக்கம்
ஞானம் மலர ஆரம்பிச்சுட்டே இருக்கும். ரெண்டுமே சமையல் நடந்துட்டு இந்த பக்கம் தீயது எடுத்துட்டே இருக்கும், இந்த பக்கம் நல்லது வந்துட்டே இருக்கும். அப்ப இது ரெண்டும் வந்துட்டு இருக்கணும். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்? அப்ப என்ன ஆகணும்? நான் தானே பக்தியாக ஆகிடும். அடிப்படையில ஞானம் தான் அது. இதான் தர்மபூத ஞானம். அந்த அடிப்படையில தான் அந்த ஞானம் தர்மபூத ஞானம். ஆனா வெறும் தர்மபூத ஞானம் பக்தி ஆகிவிடாது. இதை என்ன புரிஞ்சுக்கணும்? ஏன்னா எனக்கு தர்மபூத ஞானம் இருக்கு சுவாமி அப்படின்னு சொல்லிக்கலாம்னா அதுவே பக்தியான பக்தி ஆகாது. அதற்கு சிலதெல்லாம் செய்த பரிஷ்காரம் பண்ணணும், சிலதெல்லாம் பண்ணணும். பால் நல்லா தான் இருக்கு, பால் கலந்த பால் நெய்யை போல் இவற்றுள் எங்கும் கண்டுகொள் இறந்து நின்ற பெருமாய உன்னை எங்கே காமன்னு கலந்த பால்ல நெய் இருக்கு, அப்படியே நெய் வந்துருமா? அதுக்கு என்னென்ன பண்ணணும், அதுல இருந்து நெய் வரணுமானோ? அப்ப அப்படி பண்ணாதானே என்ன இருக்கும்? பாலை குத்தி அல்வா பண்ண முடியுமான்னா பண்ணலாம். ஆனா பாலுக்கு போற நிறைய பாத்திரம் நெய்யாகுமோ? அதே போல தர்மபூஜ ஞானம் எல்லா இடத்துலயும் இருக்கு சுவாமி. ஆனா அது மறைக்கப்பட்டு இருக்கு. அந்த மறைக்கப்பட்டு இருக்கு. இப்ப நம்ம பெருமாள் ஆனந்தமா இதெல்லாம் பண்றாரு. பண்ணா கூட அந்த மறைப்பு போகணும்னா என்ன பண்ணணும்? ஆச்சாரிய உபதேசம், பகவத் உபதேசம், நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, இதெல்லாம் கிரமேண பண்ணிட்டு வந்தா ஒரு பக்கமா அந்த கர்மாக்கள் இருந்துட்டே இருக்கும், பாவங்கள் இருந்துட்டே இருக்கும், மற்றொரு பக்கம் ஞானம் விகசிச்சுட்டே இருக்கும். இப்படி வந்துட்டு இருக்கு. ஏற்பட நிறைய தெரிவிக்கப்படுறார் தர்மபூத ஞானத்தை பத்தி. ஆச்சரியமா என்னன்னு பார்ப்போம். அடுத்த வாரம் பார்ப்போம். ஆழ்வார் பெருமாராட்சியை திருவேசன் ஆச்சாரிய திருவிழேசன் பகவத்தால் திருவடிகளிலே சரணம். சந்தைகளை தாண்ட அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு நிறைய பார்த்துருப்போம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்திருக்கு. என்னன்னு சந்தேகிச்சார் அடியன் சுவாமி. சொல்லுங்க. நேத்து மிஸ் பண்ணிட்ட சுவாமி, அது இன்னைக்கு கேட்கலான்னு. அதான் சுவாமி, இந்த குழந்தையா இருக்கிறச்சு அந்த தர்மபூத ஞானம் அது நேத்து கேட்டிருந்தாங்க மிஸ் சுவாமி. குழந்தைக்கு தர்மபூத ஞானம் இருக்கா இல்லையான்னு இப்ப சொல்லி சொல்லிட்டேனம்மா. மறுபடியும் சொல்றேன். இப்பதான் காலத்துல கேட்டேன். நீங்க குழந்தைக்கு நிறைய விளையாட்டு சாமான், சொப்பு சாமானம் கொடுத்துருக்காரு. ஒரு 20-30 சாமான் கொடுத்துருக்காரு. அந்த 20-30 சாமான்ல அதுக்கு பிடிச்சிருக்கிறது ஒரு கரண்டி. அந்த கரண்டியோட ஒரு 4-5 சாமான் எடுத்து மறைச்சு வச்சுட்டேன். அந்த குழந்தை அழகுது. ஆனா அந்த கரண்டி தான் அது பிரதானமா பிடிச்சிருக்கு. அந்த கரண்டியை கொடுக்காம முதல்ல அருக்கஞ்சட்டி கொடுத்தேன், அப்புறம் கடாயை கொடுத்தேன். எதை கொடுத்தாலும் அழுதுண்டே இருக்கு. கரண்டி கொடுத்தாலும் அழுது நிறுத்திச்சு. இப்ப அது ஞானம் இருக்கா இல்லையா? இருக்கு சுவாமி. எப்படி இது ஞானம் வந்துச்சு? யாரா சொல்லி கொடுத்தானா? இல்ல. உனக்கு அந்த அந்த கரண்டி தான், அந்த ஜெல்லி கரண்டி தான் உனக்கு பிரதானம்னு யாராவது சொல்லி கொடுத்தாரா இல்லையா? தர்ம கொடுத்த தேவை. புரியுதா? புரியுது சுவாமி. இதே எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கார் சுவாமி. அவர் எடுத்த எக்ஸாம்பிள் தான் அடிக்க சொல்லியிருக்கேன். அடியன் சுவாமி. குழந்தைக்கும் தர்மபூத ஞானம் உண்டு. ஆனா அந்த தர்மபூத ஞானம் அது பால்யம், சைசவம், இந்த இல்லைன்னா கௌமாரம், இந்த இடத்துல அந்தந்த ஞானம் வந்து கொஞ்சம் சுருங்கி இருக்கும். அது கொஞ்சம் விரிவாக எவ்வளவு பருவம் வந்து இளமை பருவம் தான் கொஞ்சம் அதிகமாகும். ஒவ்வொரு நிலையும் அதிகமாக ஞானம் பிரகாசிச்சுட்டே வந்துட்டே இருக்கும். ஆனா தர்மபூத ஞானம் எப்போதும் உண்டு. பிறந்த குழந்தைக்கு உண்டு. பால் குடிக்கிறது அது அந்த தாயாருடைய அந்த முளையில வச்சுதானே பால் குடிக்கிறது. உடனே தன்னோட வாயை வச்சு சப்படுத்தணும். ஆமாங்க சுவாமி. வேற எங்கேயும் பண்றத பண்ணலையே. அந்த ஞானம் அது உண்டு. அடியன் சுவாமி. அப்ப அந்த ஞானம்ங்கிறது எல்லா குழந்தை பிறக்கும் பொழுதே அது இருக்கு. ஆனா வெளியில இருந்து பெறுகிற ஞானம் வந்து கொஞ்சம் பெருகிட்டே வரும். தர்மபூத ஞானம் அந்தந்த கர்மத்துக்கு, அந்தந்த ஜீவாத்மா கர்மத்துக்கு அனுகுணமாக, அந்தந்த ஜீவாத்மாவுடைய ஞானத்துக்கு அனுகுணமாக அது பெருகும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பெருகாது. ஒரே ஞானம் இருக்கா? இல்லையே. நித்திய சூரிகள் தான் எல்லாருக்கும் ஒரே ஞானம். ஆனா அந்த பத்தாத்மாவுக்கு ஞானம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா வேறுபடும். காரணம் என்னன்னா கர்மா. நித்திய சூரியன் கர்மா இல்லை, அதனால அவருக்கு ஞானம் ஒரே இதுவா இருக்கும். இங்க கர்மா இருக்கு. உங்க கர்மா வேற, அடியன் கர்மா வேற, அவா கர்மா வேற, இவா கர்மா வேற. அந்தந்த கர்மத்துக்கு அனுகுணமாக அவளுக்கு ஞானம். அடியன் சுவாமி. தன்யஸ்மி சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியன் சுவாமி.
சுவாமி நமஸ்காரம். சொல்லுங்க கிருஷ்ணா. சுவாமி, இப்ப நீங்க ஒரு 2-3 கிளாஸுக்கு முன்னாடி ஒரு கோத்துவம், மனுஷன் மனுஷத்துவம் அப்படிலாம் சொன்னேன் இல்ல, அந்த ஆமா. அந்த 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 கோத்துவம் தான் அந்த தர்மபுத ஞானம். அதுக்கும் இதுக்கும் தர்மபுத ஞானத்துல தான் அந்த கோத்துவம் அடங்கியிருக்கா? கோத்துவம்னா நம்ம என்ன சொல்றோம்? கோத்துவம்னா பசுவின் தன்மை கோத்துவம், புஷ்பத்தின் தன்மை புஷ்பத்துவம், ஜீவாத்மாவின் தன்மை ஜீவாத்மாத்வம் அப்படிங்கிற அதுக்கும் தர்மபூத ஞானம் அது வேறு. தன்மை அது தன்மை வேறு, தர்மபூத ஞானம் வேறு. தர்மபூத ஞானம் ஆத்மாவிலிருந்து பிரசரிக்கிறது, ஆத்மாவுக்கு வெளில வர்றது, அது தர்மபூத ஞானம். புரியுதா? புரியுது சுவாமி. இப்ப ஒரு குழந்தையோட இது நீங்க இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கவுமா அந்தந்த ஏஜுக்கு உண்டான இது இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல, அதே மாதிரி ஒரு 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 கோவுடைய ஒரு இது வந்து கோத்துவம் வந்து அந்த தர்ம ஞானத்துல அந்த கோத்துவம் இருந்தாதான், அந்த ஞானம் இருந்தாதான், அந்த கோன்ற அந்த இது இருந்தாதான் அது அது மாடா இருக்க முடியும். ரொம்ப குறைச்சலா இருக்கும். அது நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். 0% ஞானமா இருந்தா கல்லு மண்ணா இருக்கா? இவருடைய கர்மாவுக்கு தகுந்ததான் அவருடைய பிறப்பு. அதே பறவையா இருக்கணும்னா அவருக்கு இந்த பர்சன்டேஜ் ஞானம், குரங்கா இருந்தா இந்த பர்சன்டேஜ் ஞானம், மிருகமா இருந்தா இந்த பர்சன்டேஜ் ஞானம் முன்னாடி பார்த்திருக்கோம். அதனால அதை வைத்து கூட தான் கொடுக்குறாளே தவிர அவனுக்கு ஞானம்னா அவர் கர்மத்தான அந்த ஞானம். தர்மபூத ஞானம் பிரதானமா மனுஷனுக்கு தான். ஆறாவது அறிவு இவனுக்கு தான் உண்டு, வேற யாருக்கு கிடையாது. ஒரு சரணாகதி பண்ணணும்ன்ற அந்த இது கூட அந்த தர்மபூத ஞானத்துல இருக்கணும். ஆனா அப்படின்னா கஜேந்திரன் சரணாகதி பண்ணாரு, பண்ணி தரும். ஆமா, சென்று நின்று ஆழ்வு தட்டானே ஆழ்வ பாசமா இருக்கு. அது விசேஷமா கிடைச்சிருக்கு அந்த ஞானம். விசேஷமா அந்த ஞானம் கிடைச்சிருக்கு இருக்கு. பிராணிகளுக்கு அந்த ஞானம் கிடைச்சிருக்கு. அதான் அது ஞான விசேஷம். போன ஜென்மத்துல ஏதோ இது பண்ணிருப்பா, அந்த இது வந்து பக்குவம் ஏதோ ஒரு இதுல வந்து அவங்க எல்லா யானைக்கும் அது இல்லையே. கரெக்ட். அடியேன் சுவாமி, அடியேன். இதோட இந்த அவதாரம் முடியும். அடுத்த வாரம் கட்டாயம் உண்டு. அடுத்த வாரம் 3 நாளா வச்சுக்கோங்க. சரிங்க சார். 3 நாளா வச்சுக்கோங்க. கொஞ்சம் இந்த வாரத்துக்கு கொஞ்சம் டைங்கிரிங்க இருக்கு. அடுத்த வாரம் கொஞ்சம் கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் திருப்பியும் மே மாசம் திருப்பியும் பழைய மாதிரி வந்துடும். என்னன்னா பெருமான உற்சவம் சொல்றது, கல்யாண உற்சவம் வந்துடுறது ஒரு 10 நாளைக்கு. அப்புறம் மறுபடியும் பழையபடியும் ஆரம்பிச்சிடும். இனிமே அவ்வளவு சிரமம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பெருமானாருடைய திருவுள்ளம் என்னவோ தெரியாது. அடியேன் ராமானுஜதாசன் சுவாமி, தேவர திருவடிகளை சேவிச்சுக்கிறோம் சுவாமி. தன்யோஸ்மி சுவாமி. அடியேன் சுவாமி, ஞானத்தை பத்தி அருமையா சாதிங்க சாமி. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சுவாமி.